Hey everyone. So நம்ம cloud சீரீஸ்ல AWS Cloud நம்ம பார்க்குறோம். So இதில் today's agenda is going to be how to host a website in AWS Cloud. So நம்ம already EC2ன்ற ஒரு டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். And if you have not watched that video, so make sure you're watching it. I'll put that link in the description. And so today continuation ஆக நம்ம சேம் ஒரு EC2 virtual machine both விண்டோஸும் சரி லைனக்ஸும் சரி நம்ம ஒரு VM கிரியேட் பண்ணி அதில் நம்மளோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். சப்போ டுடே நம்ம சில ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லைக் வாட் இஸ் ஒரு வெப்சைட்னா என்னது, ஒரு 2 டயர் ஆர்கிடெக்சர்னா என்ன, ஒரு 3 டயர் ஆர்கிடெக்சர்னா என்ன, ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன, ஒரு டைனாமிக் வெப்சைட்னா என்ன. ஸோ டெவலப்மெண்ட் டீம்லாம் கோட் அடிப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜிஸ்லாம் இருக்கும். அந்த கோடை நம்ம எப்படி டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளும் இன்டர்நெட்லேருந்து ஒரு ரேண்டமான ஒரு கோடை டவுன்லோட் பண்ணி நம்ம EC2 machine we are going to host it as a website. So this is going to be the agenda of today's video. You are watching Learn with Mithran channel from Mithran. So first we are going to learn how to host a website in our AWSல நம்ம ஒரு லைனக்ஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மெஷின் லான்ச் பண்ணுவோம். அதே மாதிரி வில் ஆல்சோ லான்ச் அ விண்டோஸ் பேஸ்ட் EC2 VM அண்ட் அந்த ரெண்டு வர்ச்சுவல் மெஷின்லையுமே வி வில் டிப்ளாய் அ வெப்சைட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெப்சைட்னா என்னன்றத ஃபண்டமெண்டல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் வி கேன் கோ அண்ட் ஸ்டார்ட் டிப்ளாயிங் த அப்ளிகேஷன். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், சில ஃபவுண்டேஷனல் டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கடுத்து வில் மூவ் இன் டு ஒரு EC2 கிரியேஷன் அண்ட் அஸ் வெல் அஸ் அதில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறதுலாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஒரு வெப்சைட்னா என்னது, ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணுறாங்க, எப்படி அந்த வெப்சைட்டு நம்ம இன்டர்நெட்டில் போயிட்டு google.com அப்படின்னு அடிக்கிறோன்னா எப்படி ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகுதுன்றது தான் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஃபர்ஸ்ட். அண்ட் அதை ஃபண்டமெண்டலாக வச்சு வில் ஜம்ப் டு அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் எப்படி ஓன் வெப்சைட்டை டிப்ளாய் பண்ணுறது நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லெட் மீ ஓப்பன் அ நோட் பேட். அந்த நோட் பேடில் வாட் ஐ டீச் யூ இஸ் ஐ டீச் யூ ஹவு டு ஹோஸ்ட் அ வெப்சைட் அப்படின்னு நம்ம முதல்ல நம்ம கற்றுக்குவோம். ஸோ இப்போது ஹியர் ஐ ஹாவ் திஸ் நோட் பேட் அண்ட் இந்த நோட் பேடில் ஐ வில் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு முதல் ஒரு வெப்சைட்டே ரெண்டு வெப்சைட்டாக பிரிக்கலாம். ஸோ வி கேன் கால் சம்திங் கால்ட் அஸ் ஸ்டாட்டிக் வெப்சைட், இன்னொன்று டைனாமிக் வெப்சைட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன, ஒரு டைனாமிக் வெப்சைட்னா என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்னா போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ இந்த சென்ஸ் நம்ம ஒரு ப்ராடக்டை ஷோகேஸ் பண்ணுறதுக்காக. இப்போது இதுக்கு முன்னாடிலாம் விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுப்பாங்க. இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டெலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. விசிட்டிங் கார்டு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்கனாலுமே சரி, நம்ம ஃபஸ்ட்லாம் என்னோடய வீட்டிலலாம் நிறைய விசிட்டிங் கார்டெலாம் இருக்கும். இப்போது விசிட்டிங் கார்டுக்கு பதில் நவடேஸ் பீப்புள் ஆர் யூஸிங் லைக் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ஸு, இல்லை இந்த வெப்சைட்டை ஹிட் பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டில் என்னோட கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா விசிட்டிங் கார்டில் ஒரு ஸ்மால் கார்டில் அந்த கம்பெனி நேமு, அவங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். பட் இப்போது நவடேஸ் வாட் வி ஆர் மூவிங் இஸ் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மூவ் ஆகுறதுனால ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க, இல்லைனா என்னோட மீன்ஸ் வெப்சைட்டை ஹிட் பண்ணி பாருங்கள், எங்களோட ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நவடேஸ் விசிட்டிங்காலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு கம்பேரிட்டிவ்லி டு ஒரு 5 years 10 years ago. நவடேஸ் இட்ஸ் வெரி லெஸ். சப்போ ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்னென்னா ஒரு போர்ட்ஃபோலியோ கைண்ட் ஆஃப் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ கைண்ட் ஆஃப் வெப்சைட்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு லெட்ஸ் டேக் எனி ரேண்டம் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ க்ரீன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு க்ரீன்ஸ் டெக்னாலஜிஸோட வெப்சைட் எனக்கு இருக்குங்க. இப்போ நான் இந்த ஓப்பன் பண்ணேன்னா ஸோ ஹியர் ஐ ஆம் கெட்டிங் திஸ் அஸ் அ ஸ்டாட்டிக் வெப்சைட். ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா இதில் எந்த விதமான லாகின் லாக் அவுட் அப்படின்ற கான்செப்டே இருக்காது. ஸோ மீனிங் உலகத்தில் இருந்து யார் இந்த வெப்சைட்டை ஹிட் பண்ணாலும் கண்டென்ட் வந்து சேம் கண்டென்ட் தான் காமிக்க போகுது, எந்த விதமான மாற்றமுமே இல்லை. அப்போ ஒரு சேம் வெப்சைட் தான் நீங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஹிட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அமெரிக்காவிலேருந்து கனடாவிலேருந்து நீங்கள் இதை ஹிட் பண்ணாலுமே யூ வில் பி கெட்டிங் திஸ் சேம் பேஜ். எல்லாருக்குமே இதே பேஜ் தான் வரும், இதில் மாற்றமே கிடையாது. ஸோ யார் எதை போய் கிளிக் பண்ணாலும், இப்போ நான் கான்டாக்டர்ஸ்ன்னு கிளிக் பண்ணோன்னா ஸோ ஐல் பி கெட்டிங் ஆல் மை பிரான்ச்சஸ். ஸோ இதில் ஸோ ஐல் பி பார்ட் ஆஃப் அ பெரும்பாக்கம் பிரான்ச். ஸோ பெரும்பாக்கம் பிரான்ச்சோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அதோட லொக்கேஷன் எல்லாமே எனக்கு இங்கே இருக்குது. ஸோ ஐ ஆம் த ஹெட் ட்ரெயினர் ஆஃப் திஸ் பிரான்ச். ஸோ என்னோட அட்மினோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இங்கே இருக்குங்க.
ஸோ அப்போ எங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு குடுக்குறதுக்கு பதில், நாங்க இப்படி ஒரு வெப்சைட்ட நாங்க பில்ட் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்லேருந்து நீங்க எங்களோட மொத்த இன்ஃபர்மேஷனும் நீங்க என்ன பண்ணலாம்னா, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் கிரீன்ஸ் டெக்னாலஜி இஸ் டூயிங். அப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட், இதில லாகின், லாக் அவுட், ஆர்டர் இன்ஃபர்மேஷன், பேமெண்ட் கேட்வே. ஏன்னா நான் இங்க போயிட்டு ஆன்லைன்லேயே நான் பே பண்ணுறதுக்குலாம் இங்க எந்த விதமான வசதியுமே இருக்காது. இது ஜஸ்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்றத நம்ம எதை சொல்றோம்னா, வி ஆர் காலிங் லைக் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அவங்களோட வெப்பேஜே நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்ன்னே சொல்றோம். ஓகே. அப்போ ஒரு டைனாமிக் வெப்சைட்னா என்னதுங்க? டேக் எனி இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இ-காமர்ஸ் இன் த சென்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, லெட்ஸ் புட் ஃபார் எக்ஸாம்பிள் அடிடாஸ் இல்ல சம் எக்ஸாம்பிள் எனிதிங். ஸோ adidas.co.in அப்படின்னு நான் ஹிட் பண்றேன்னா, ஸோ I'll be getting this website. அண்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னா, இங்கே எனக்கு ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கெட்டிங் திஸ் பேஜ். பட் ஸ்டார்டிங் நான் பேஜை ஓப்பன் பண்ண உடனேயே எனக்கு வரது ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் தான். ஸோ இப்போது இந்தியன் சைட்டில் இன்னுன்னா எனக்கு இந்தியன் பேஜ். ஸோ இந்த இந்தியன் பேஜில் இந்தியன் ருபீஸில் தான் எனக்கு எல்லாமே இருக்கும். ஏன்னா நீங்கள் இதை ஃபாரினில் ஹிட் பண்ணுறீங்கன்னா இட் வில் பி இன் டாலர்ஸ் ஆர் பவுண்ட்ஸில் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது இந்தியாவுக்கான டிசைன் பண்ணியிருக்க பேஜில் திஸ் இஸ் வாட் ஐம் கெட்டிங். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஐம் கெட்டிங் ஆல் மை இன்ஃபர்மேஷன் ஆன் இந்தியன் ருபீஸ். ஆனால் இதுவும் ஸ்டாட்டிக் தான். ஸ்டாட்டிக்னா என்னன்னா, இப்போ இந்தியாவிலேருந்து யார் இந்த பேஜை ஹிட் பண்ணாலுமே இந்த வெப்சைட் தான் இன்னைக்கு அவங்களுக்கு தெரிய போகிறது. அப்போ இது எப்போ டைனாமிக் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எனக்கு இங்கே ஹியர் ஐ ஹாவ் அ இன்ஃபர்மேஷன் டு லாகின். கிரீன்ஸ் டெக்னாலஜி பேஜஸில் இந்த மாதிரி லாகின்ன்ற பட்டனே இல்லை. ஆனால் இங்கே நான் என்ன பண்ண முடியும்னா, ஐ கேன் மேக் அ லாகின். ஸோ அப்போ லாகின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா கார்ட்டுன்னு இருக்குது, விஷ் லிஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ விஷ் லிஸ்ட்னா என்னென்னா, எனக்கு என்னென்னலாம் எனக்கு பிடிச்சிருக்கோ அது எல்லாமே விஷ் லிஸ்ட்டில் காமிக்கும். இப்போது நான் ஒரு யூசர், நான் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுறேன், என்னோட விஷ் லிஸ்ட்டெல்லாம் காமிக்கும். நீங்களுமே இதே அடிடாஸ் பேஜ்லேயும் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் லாகின் பண்ண அப்புறம் உங்களோட விஷ் லிஸ்ட் மாறும், உங்களோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி மாறும். அப்போது ஒரு வெப்சைட்டில் சில விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் ஆகுதுங்க. அப்போ ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுதுன்னா அதை டைனாமிக்னு சொல்லுவாங்க. நிரந்தரமாக சேமாக இருக்குன்னா அதை ஸ்டாட்டிக்ன்ற வார்த்தையில் சொல்லுவாங்க. அப்போது என்னோட வெப்சைட்டில் சில பகுதி மட்டும் சேஞ்ச் ஆகுது. இப்போ அமேசானில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஆர்டர் ஹிஸ்ட்ரி வரும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேறு ஆர்டர் ஹிஸ்ட்ரி வரும். இதோட கம்ப்ளீட் டைனாமிக் வெப்சைட்லாம் இருக்குது. அது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோட இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி லாகின்ல இருக்கும். ஸோ அப்போ ஐ யூஸ் அ இன்காக்னிட்டோ பேஜ். ஸோ இப்போ இதில் நான் இன்ஸ்டாகிராம் INSTAGRAM அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் ஹிட் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதுதான் ஸ்டாட்டிக் பேஜ். எனக்கு உள்ளே போனோன்னா இந்த பேஜை காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு 2 இன்ஃபர்மேஷன் வருதுங்க. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷனில் ஐம் கெட்டிங் திஸ். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே நம்ம யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராமோட ஃபோட்டோஸ் அண்ட் ஃபீடு மாறும். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸ் மாறும். உங்களோட இன்ஸ்டாகிராம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொருட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுமே இட் வில் பி டிஃப்ரெண்ட். நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸும் டிஃப்ரெண்ட், உங்களுக்கு காமிக்கிற போஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட் தான். இன்ஸ்டாகிராம் வெப்சைட்டுமே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபோனில் யூஸ் பண்ணுற அதே இன்ஸ்டாகிராம் ஆப்பை வெப்சைட்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ அதுவுமே ஒரு வெப் அப்ளிகேஷன் தான், இன்டர்நெட்டில் போஸ்ட் ஆகிற ஒரு வெப் அப்ளிகேஷன். சப்போ நவ் ஹியர் நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் ஃபிக்ஸ்டுங்க. நிரந்தரமாக எனக்கு ஒரே கண்டென்ட் என்ன பண்ணாலும் டிஸ்பிளே ஆகும்னா அது நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட்டுன்னு சொல்கிறோம். டைனாமிக் வெப்சைட்னா என்னென்னா, எனி இ-காமர்ஸ் வெப்சைட் லைக் ஃப்ளிப்கார்ட்டு ஆர் அமேசானு, இன்னும் அடிடாஸு, எனிதிங் வேர் யூ கேன் மேக் அ ஆர்டர் ஆர் பர்ச்சேசஸ். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் பியூர் டைனாமிக் லைக் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட் இதெல்லாமே வெப்சைட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு என்னென்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டைனாமிக். உங்களோட ப்ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மோஸ்ட்லி அங்கே லாகின் லாக் அவுட்டுன்னு இருக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் யார் உங்களோட ஹிஸ்ட்ரியை எடுத்துகிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேஜை டிஸ்பிளே பண்ண முடியும். அப்போது ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனாமிக் வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டையே நம்ம 2ஆக பிரிக்கலாம். இது பார்ட் நம்பர் 1. ஸோ அப்போ முதல் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வரப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நாலேஜஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ வெப்சைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வெப்சைட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது செகண்டு, இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னா
நம்மளுக்கு டெக் ஸ்டாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அப்படின்னா ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கு டெவலப்மெண்ட் டீம் டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் ஃபுல் ஸ்டாக்குன்ற ஒரு டெக்னாலஜி படிப்பாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக்னா என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிஸ் தான். இது எல்லாமே கோடிங். அப்போ ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம HTML, CSS, JavaScript அப்படின்ற லாங்குவேஜஸை லேர்ன் பண்ணி தே வில் டிசைன் என் வெப்சைட் எப்படி இருக்கணும், பார்க்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணுறது தாங்க இந்த HTML, CSS, JavaScript. நான் என்ன பண்ணலாம்னா ரொம்ப குவிக்காக ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு காமிக்க முடியும். லெட் மீ ஓப்பன் விசுவல் ஸ்டுடியோ கோட் அண்ட் அதில் லெட் மீ க்ளோஸ் ஆல் திஸ். இல்லை நான் ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை நான் சேவ் பண்ணுறதும் நான் எங்கே பண்ணுறேன்னா என்னோட ஆல்ரெடி டெஸ்க்டாப் தான் செலக்ட் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சும்மா index.html அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேஜ் நான் எழுதுறேன். ஸோ அப்போ என்னோட கம்ப்யூட்டரில் நான் index.html ஒரு பேஜ் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு சாம்பிள் கோட் நான் எழுதுறேன். இப்போ என்னென்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ரெட்டு அண்ட் எனக்கு H1 டேக்கில் எனக்கு பெருசாக ஹலோ யூ லேர்ன் வித் மித்ரன் யூடியூப் அப்படின்னு சொல்லி நான் இப்படி ஒரு கண்டென்ட் எழுதுறேன். ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் நான் ஒரு சாம்பிள் HTML ஃபைல் எழுதியிருக்கேன். அப்போ HTML, CSS, JavaScript இதெல்லாமே எதுக்குன்னா ஃப்ரண்ட் எண்ட். அப்போ மீனிங் நான் இப்போ ஒரு வெப்சைட்டை எப்படின்னா ஒரு HTML ஃபைலை நான் இப்படி எழுதியிருக்கேன். இப்போ என்னோட எல்லாத்தையும் நான் மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு HTML ஃபைல் index.html இங்கே நான் சேவ் பண்ண டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கிற HTML ஃபைல் இருக்கு. இப்போ நான் அதை ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நான் கொடுத்தாலும் சரி, ஷோ மோர் ஆப்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுத்தாலும் சரி நீங்களே பார்க்கலாம் இது ஒரு HTML ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வருதுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் வித் நான் என்னோட ப்ரௌசர்லேயே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஒன்ஸ். இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம் பேக்ரவுண்ட் கலர் நான் ரெட்டுன்னு கொடுத்தனால எனக்கு இங்கே ரெட்டுன்னு வருது. அண்ட் ஹலோ லேர்ன் வித் மித்ரன் யூடியூப்ன்றனால எனக்கு அது கண்டென்ட் வருது. ஆனால் அந்த ரெட்டுன்றதுக்கு பதில் இஃப் ஐ சே ப்ளூ அப்படின்னு நான் மாற்றி சேவ் பண்ணி இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு மாறும். அப்போ நம்ம இந்த கோட் அப்படியே வச்சுக்குவோம். இந்த கோட் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட வெப்சைட்லையும் நம்ம ஹிட் பண்ணுவோம். ஸோ இது நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிற ஒன் ஆஃப் த அஜெண்டா விச் இஸ் எப்படி ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சாம்பிள் கோடு நான் என்ன பண்ணியிருக்கேன் எழுதி வச்சுட்டேன். அப்போது ஃப்ரண்ட் எண்டுன்றது HTML, CSS, JavaScript வச்சு ஒரு வெப்சைட் பார்க்க எப்படி இருக்கணும், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் வேணும், எனக்கு என்னோடய வெப்சைட்டில் இந்த இடத்துல ஹெட்டிங் வேணும், லோகோ வேணும். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலரில் மேலே டாப் வந்து டார்க் க்ரீன் ஐகஸ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் சேஞ்ச் ஆகுது. கீழே ஒயிட்டு, மேலே வந்து இந்த க்ரீன் அப்படியே கொஞ்சம் கலர் கான்ட்ராஸ்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் தே ஆர் கீப்பிங் அ பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டு மேலே தே ஹாவ் திஸ் எலமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹெட்டிங் வேணும், இத்தனை பட்டன்ஸ் வேணும், இந்த ஒவ்வொரு பட்டனுக்கும் இப்படி கிளிக் பண்ணால் இது ஒரு வேறு பேஜுக்கு போகணும்னு சொல்லி இந்த HTML, CSS, JavaScriptல அவங்க கோட் அடிப்பாங்க. அப்போ அதே மாதிரியே we have something called as backend. பேக்எண்டுன்றது எப்போ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த லாகின் லாக் அவுட் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே ஒரு பிஸ்னஸ் லாஜிக்னு ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டாகிராமே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜே நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஹெல்ப் மீ ஓப்பன் INSTAGRAM. ஸோ இன்ஸ்டாகிராமே நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் புட் லைக் லேர்ன் வித் மித்ரன் அண்ட் என்னோட பாஸ்வேர்டு வந்து ஐ வில் புட் சம் ரேண்டம் திங்ஸ். இப்போ எனக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் ஃபார்ம் 2 இருக்குது. எனக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி 2 இருக்கும். இப்போ நான் சும்மா லேர்ன் வித் மித்ரன் கொடுத்துருக்கேன் அண்ட் ரேண்டமாக நான் என்ன பண்ணுறேன்னா கீபோர்டில் டைப் பண்ணியிருக்கேன் திஸ் இஸ் மை பாஸ்வேர்டுன்னு. இப்போது இந்த லேர்ன் வித் மித்ரன் அண்ட் இந்த பாஸ்வேர்டுன்ற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா we have something called as database அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ MySQL database. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸல் ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸலில் என்னென்னா நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் இல்லை ஏதாவது இப்போ ஒரு ஸ்கூலு காலேஜஸ்லாம் உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணுறப்போ எக்ஸல் ஷீட்டில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் MySQLன்றது ஒரு எக்ஸல் மாதிரியே தான் கிட்டத்தட்ட. எக்ஸாம்பிள் சும்மா உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ், நம்மக்கிட்ட ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டேபிளும் இது வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸு, இது டீச்சர் டீட்டெயில்ஸு, இது பேமெண்ட் டீட்டெயில்ஸுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக
டேபிள் போட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எக்ஸல் ஷீட். அதே தாங்க நீங்கள் டேட்டாபேஸும் சரி, சேம் கான்செப்ட் தான். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் யூசரோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் என்ன பண்ணுவோம்னா இந்த டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது ஃப்ரண்ட் எண்டில் எனக்கு இங்கே இப்படி ஒரு பேஜ் காமிக்குது. இதில் நான் ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் அடிக்கிறேன். இப்போது லாகின்னு கொடுத்தனா எனக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். எனக்கு லோட் ஆகுது. சாரி யுவர் பாஸ்வேர்ட் வாஸ் இன்கரெக்ட், ப்ளீஸ் டபுள் செக் யுவர் பாஸ்வேர்ட். அப்போ திஸ் இஸ் கரெக்ட், ஆனால் இது தப்பு. அப்போது எனக்கு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இந்த டேட்டாபேஸில் லேர்ன் வித் மித்ரன் ஒரு யூசர் இருக்காங்க, ஆனால் அவர் செட் பண்ண பாஸ்வேர்டு இது கிடையாது. இப்போ பாஸ்வேர்டு தப்பு. இங்கே ஒரு லாஜிக் இருக்குங்க, ஒரு பிஸ்னஸ் லாஜிக். என்னென்னா, இப்படி ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருந்தாங்கன்னா அவரை அடுத்த உள்ளே அலோவ் பண்ணு, இல்லைனா உள்ளே அலோவ் பண்ணாது, எரர் அடி. அப்போ இந்த HTML CSSக்குலாம் இந்த மாதிரி லாஜிக்கெலாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வி கேனாட் செட் ஆன் ஃப்ரண்ட் எண்டில். அப்போ நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ்னு தேவை. அப்போ ஒன்று ஜாவா படிக்கலாம், இல்லை .NET படிக்கலாம், இல்லைனா நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் பேக்-எண்ட் லாங்குவேஜஸ். லாங்குவேஜ்னு என்னென்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நான் பைத்தான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஐ ஹாவ் அ செப்பரேட் பிளேலிஸ்ட். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் போய் பைத்தான் லேர்ன் பண்ணலாம். அதுலேயே நான் அட் த எண்ட் அட்வான்ஸ் டாபிக்ஸில் எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுன்றதும் ஐ வில் பி டீச்சிங் யூ ஆன் பைத்தன் அஸ் வெல், பேக் எண்ட் லாங்குவேஜும் சரி. பட் இப்போதைக்கு நம்ம 3 விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டோம். ஒரு ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, ஒரு பேக் எண்ட்னா என்ன, ஒரு டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணி வி ஆர் ஹேவிங் அ கம்ப்ளீட். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 3 லேயர்ஸ் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஃப்ரண்ட் எண்ட் பார்க்க எப்படி இருக்கணும், டேட்டா பேஸில் என்னோட கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ யாரா ஒரு இன்ஃபர்மேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதெல்லாம் அடிக்கிறாங்கன்னா நடுவில் ஒரு பேக் எண்டில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் என்ன பண்ணுவோம்னா இந்த இன்ஃபர்மேஷனை போய் டேட்டா பேஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு போய் தேடும். இல்லை ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, முதல் வாட்டி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த இன்ஃபர்மேஷனை போய் டேட்டா பேஸில் எழுதி வைக்கும். இப்போது வி நீட் அ பேக் எண்ட் லாங்குவேஜ். அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டெக் ஸ்டாக்னு சொல்கிறோம். இப்போது நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கும் இந்த டாப்பிக்கும் கம்பைன் பண்ணும். இப்போது ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் லைக் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ்ன்ற ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு எனக்கு ஒரு பேக் எண்டு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. ஏன் தேவையே இல்லைன்னா நான் இங்கே எந்த விதமான லாகின் லாக் அவுட்டுன்ற கான்செப்ட்டுமே எனக்கு கிரீன்ஸ் டெக்னாலஜிஸில் கிடையாது. அப்போது நான் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் வச்சு வித்தும் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் வச்சு என்னால் இப்படி ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டையே பில்ட் பண்ண முடியுங்க. டேட்டா பேஸும் வேண்டாம், எனக்கு என்னோட பேக் எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் வேண்டாம், கம்ப்ளீட் ஃப்ரண்ட் எண்ட்ல ஐ கேன் பில்ட் திஸ் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன். பட் சம்டைம்ஸ் எனக்கு கான்டாக்டஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. இந்த கான்டாக்டஸில் போயிட்டு இங்கே நேமு, இமெயில், மொபைல் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த டேட்டா எல்லாமே போயிட்டு எனக்கு எங்கேயாவது ஸ்டோர் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ ஐ கேன் புட் அ பேக் எண்ட் விச் இஸ் அ டேட்டா பேஸ் வேணும்னா வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போயிட்டு டேட்டா பேஸில் போய் எழுதி வச்சிரு. எனக்கு ஒரு பேக் எண்ட் வேணுன்ற அவசியம் கூட இல்லை. ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் டேட்டா பேஸ் மட்டும் வச்சே வி கேன் டூ திஸ் இன்ஃபர்மேஷன். ஆனால் லாகின் லாக் அவுட்ன்ற ஃபீச்சர்லாம் கிடையாது. ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷனை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல எழுதி வைக்கும். அப்போ வேணும்னா யூ கேன் ஹாவ் அ டேட்டா பேஸ். வேணும்னா யூ கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் டு எனக்கு ஒரு லாகின் லாக் அவுட் வேணும், பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி எனக்கு பேமெண்ட் கேட்வே சிஸ்டம்லாம் வேணும், எனக்கு இந்த மாதிரி யூசருக்கு ஏற்ற மாதிரி விஷ்லிஸ்ட்டு, ஆர்டரு, கார்ட்டு இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணோன்னா அப்போ நம்மளுக்கு ஒரு பேக் எண்டுன்றது தேவைங்க. அப்போ ஒரு கம்பெனி முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீமை ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் கோ பேக் டு த ரூட்னா என்னென்னா, இப்போது லெட்ஸ் சே நான் ஒரு ஐடி கம்பெனி நடத்துகிறேன். அந்த ஐடி கம்பெனி பேர் மித்ரன் ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இந்த மித்ரன் ஐடி கம்பெனியில் என்கிட்ட 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 100 பேரும் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸு, டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்லாம் இருக்குது. ஒருத்தன் வந்து ஃப்ரண்ட் எண்ட் தெரியும், ஒருத்தனுக்கு பேக் எண்ட் தெரியும், ஒருத்தனுக்கு க்ளவுடு தெரியும், ஒருத்தனுக்கு டெஸ்டிங் தெரியும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனி நடத்துகிறேன். என்கிட்ட யார் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸே எடுத்துக்கோ. ஸோ கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா என்கிட்ட வந்துட்டு தே ஆர் சேயிங் எனக்கு ஒரு வெப்சைட் வேணுங்க, இந்த வெப்சைட் எங்களுக்கு கொஞ்சம் பழசாயிருச்சு, ஐ வாண்ட் டு ரீபில்ட் திஸ் வெப்சைட். எனக்கு கொஞ்சம் புதுசாக சூப்பராக எனக்கு லே அவுட்லாம் மாற்றிட்டு மாடர்னாக இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு எனக்கு வெப்சைட் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே இதான் அமௌண்ட்டு, இதை நான் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும், எனக்கு இவ்வளோ லேக்ஸ் அமௌண்ட் கொடுத்துருங்க, நான் இதை 6 மாதத்தில் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நானும் அந்த கிரீன்ஸ் டெக்னாலஜிஸும் ஒரு டைப் மாதிரி போட்டுக்கும்.
நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு டீம் ரெடி பண்ணுவேன். ஸோ ஒரு டீம் யாருன்னா சொன்ன மாதிரியே அந்த ஒரு மேனேஜரு, அப்புறம் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் தெரிஞ்சவங்க, இல்லை ஃபுல் ஸ்டாக் தெரிஞ்சவங்க. ஃபுல் ஸ்டாக்னா ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, டேட்டா பேஸ், இவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ ஒருத்தருக்கே எல்லாமே தெரியும். தனித்தனியாக வேணும்னா கூட நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் தனியாக கூட நான் வச்சுக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு ஃபுல் ஸ்டாக்கில் எல்லாம் தெரிஞ்சவங்க, க்ளவுடு தெரிஞ்சவங்க, அதே மாதிரி டெஸ்டிங் தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா நான் டீமை ஹையர் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டீமை ஹையர் இல்லைனா எக்ஸிஸ்டிங் டீம் மெம்பர்ஸே வச்சு ஒரு குரூப் நான் கிரியேட் பண்ணிடுறேன். குரூப்னா என்னென்னா நீங்கள் ஒரு 10 பேர் தான் அடுத்த 6 மாதம் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ்ன்ற ஒரு கஸ்டமருக்காக வேலை பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் வேலை பார்த்து கிரீன்ஸ் டெக்னாலஜிஸோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் கேதர் பண்ணி, மீனிங் அவங்களுக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட் வேணுமா, இல்லை டைனாமிக் வெப்சைட் வேணுமா, அந்த வெப்சைட்டோட கலர் எப்படி இருக்கணும், லுக் எப்படி இருக்கணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வேணும், அவனுக்கு ஆர்டர் பண்ணுற ஃபீச்சர் வேணும், பே பண்ணுற மாதிரி ஃபீச்சர் வேணும், அவங்க கோர்சஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணாலே எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஃபீச்சர் வேணும், இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்குவயர்மெண்ட்டெல்லாம் கிரீன்ஸ் டெக்னாலஜி கஸ்டமர் கிட்டேருந்து என்னோட டீம் மெம்பர்ஸ்லாம் கேதர் பண்ணி அதுக்கான கோடெலாம் எழுத ஆரம்பிப்பாங்க. அந்த கோடை எழுதி கடைசியில் நம்ம ஏடபிள்யூஎஸ்ன்ற க்ளவுடில், அப்போ க்ளவுட் இன்ஜினியர் யார் க்ளவுடு தெரியுமோ அவங்க மூலியமாக இந்த EC2 இந்த க்ளவுடுக்கு தேவையான சர்வீசஸ்லாம் கிரியேட் பண்ணி டெவலப்மெண்ட் டீம் இந்த அடிக்கிற கோடை எடுத்துகிட்டு போயிட்டு க்ளவுடில் விச் இஸ் EC2 மிஷினில் டிப்ளாய் பண்ணி வெப்சைட் லைவ் ஆயிருங்க. அப்போ இப்படி தான் ஒரு கம்பெனின்ற சொல்லிட்டு என்ன ஆகும்னா ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வெப்சைட்டோட கிரிட்டிக்கல்னஸை பொறுத்து, மீனிங் கஷ்டமாக ஈஸியான ஒன்று இருக்குது. கிரீன்ஸ் டெக்னாலஜி வெப்சைட் இஸ் கரண்ட்லி ஈஸி. ஆனால் இல்லை எனக்கு அடிடாஸ் மாதிரி, ஃப்ளிப்கார்ட் மாதிரி இன்னும் நிறைய மாடர்னாக எனக்கு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா 6 மாதம் ப்ராஜெக்ட்ன்றது 2 வருஷம் 1 வருஷம் சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ திஸ் இஸ் ஹவு அன் ஐடி கம்பெனி ஆப்ரேட்ஸ். அப்போ நீங்கள் ஒரு டெக்னாலஜி படிக்கிறீங்கன்னா அப்போது இந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு அடியில், ஒரு டீமுக்கு அடியில் ஒரு டியூரேஷன் 6 மாதம் டியூரேஷன், 1 வருஷம் டியூரேஷன் சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவீங்க இன் அ சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா என்னென்னா, இப்போது கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஸோ அதில் நானும் ஒன் ஆஃப் த ஹெட் ட்ரெயினர் பெரும்பாக்கம் பிரான்ச்சில் இருக்கேன். ஆனால் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட காசு நிறையா இருக்குது, நானே ஒரு 5 பேரை ஹையர் பண்ணிடுறேன். ஸோ அப்போ அந்த 5 பேர் என்னோட வெப்சைட்டுக்காக மட்டும்தான் அடுத்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வேலை பார்க்க போகிறாங்க. அப்போ நான் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ன்ற ஒரு கம்பெனி கிட்டலாம் நான் போய் வேலை பார்க்கல. நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன்னா ஒரு நானே ஒரு 5 பேரை ஹையர் பண்ணிக்கிறேன். அப்போ நானே ஹையர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட டீமுக்கு நானே வேலை வாங்கிக்கிறேன். அப்போ அந்த 5 பேர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. யார் அந்த ப்ராடக்ட் பேஸ்னா கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ். அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. வேற ஒரு கம்பெனிக்காக, வேற ஒரு கஸ்டமருக்காக வேலை பார்த்து கொடுக்குறோன்னா அது ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. இப்போ இதெல்லாமே நம்மளுக்கு என்னென்னா தியரிட்டிக்கல் தான். மீனிங் இப்போ நான் எதுவுமே ப்ராக்டிக்கலாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. பட் இதெல்லாமே ஃபவுண்டேஷனல் டாபிக்ஸ், ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ் விச் இஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கான்செப்ட்ஸ். ஸோ அப்போ தான் இப்போ நான் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரு வெப்சைட்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா, நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த நாலேஜ் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் குவிக்காக ஒரே ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் காமிக்கிறேன். இதை இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவையான மல்டிபிள் சர்வீசஸ்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு இது ஒரு ப்ராஜெக்ட் டாப்பிக்காக, மீனிங் நம்ம ஒரு 10-15 AWS சர்வீசஸ் படிக்கணும்னா அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட், அதை நம்ம வெரி எண்டில் நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு I'll show you just a glimpse of it, which is AWS 3-tier architecture, web app, website hosting, web hosting. நான் அதை சர்ச் பண்ணேன்னா இது ஓப்பன் பண்ணிக்கும். இங்கே நான் இமேஜஸ்ன்னு போகிறேன். இந்த இமேஜஸ், பட் இது ஒரு நல்ல இமேஜாக பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இமேஜாக இல்லை. ஸோ இங்கேயுமே கிளையன்ட், சர்வர், டேட்டாபேஸ்ன்ற 3 தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு குட் ஆர்கிடெக்சர் டயக்ராம் இது ஹை குவாலிட்டியில் இல்லைங்க. பட் ஆனால் என்கிட்ட இருக்குது. லெட் மீ கெட் தட் டயக்ராம் ஒன் செகண்ட். Super. Okay, so good. So இப்போ in my screen you can see the diagram which is நான் வேணும்னா என்னோட I'll turn off my camera. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே I have this complete web application hosting architecture அப்படின்னு சொல்லிட்டு you can see this over here. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணுறது இப்போ தான் முதல்ல EC2 அப்படின்ற ஒரு சர்வீஸை நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இதில் நம்ம இன்னும் லோட் பேலன்சர், க்ளவுட் ஃப்ரண்ட், S3, ரவுட் 53, ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டா பேஸ். இன்றைக்கி நம்ம 3 வார்த்தை நம்ம லேர்ன் பண்ணோம். ஸோ அப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்டு, ஒரு பேக் எண்டு, ஒரு டேட்டா பேஸ். அப்போ இந்த 3த்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனித்தனியாக நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போது இதில் நம்ம எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் செட் பண்ணுறது, இது ஒவ்வொன்றும் செப்பரேட் AWS சர்வீசஸ்லாம் நம்ம செப்பரேட்டாக லேர்ன் பண்ண போகிறோம். அட் த எண்ட் ஆஃப் த கம்ப்ளீட் நம்ம எல்லா தேவையான ப்ரீ ரெக்வசைட் நாலேஜும் நம்ம லேர்ன் பண்ண அப்புறம் ஒரு 3 tier ஆர்கிடெக்சரை நம்ம க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணுறத ஒரு ப்ராஜெக்டாக வி வில் பி லேர்னிங் தட். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ மீனிங் நம்ம ஃப்ரீ இன் த சென்ஸ் யூடியூப்பில் நான் போட்டது எல்லாமே ஃப்ரீ தான், யார் வேணால் பார்க்கலாம். இது மைக்ரோ சர்வீஸ், சர்வர்லெஸ், மோனோலித்திக் அப்படின்ற 3 ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம அவ்வளோ அட்வான்ஸாலாம் போக வேண்டாம். பட் வாட் ஐல் டூ இஸ் தேவையான நெசசரி நாலேஜ் எல்லாத்தையுமே நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். ஐம் ஆல்சோ பிளானிங் டு மேக் அ கோர்ஸ் விச் இஸ் நம்ம ஒரு சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர், மைக்ரோ சர்வீஸ் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னு இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இந்த வேர்டை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஐம் ஆல்சோ மேக்கிங் அ கோர்ஸ் விச் ஐ வில் புட் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் பிலோ. ஸோ அட் த டைம் ஆஃப் திஸ் மேக்கிங் நான் இன்னும் கோர்ஸ் பில்ட் பண்ணல, ஐம் ஸ்டில் பில்டிங் ஆன் இட். பட் லெட்ஸ் சே நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக மேபி 6 months ஆர் 1 year கழிச்சு இந்த ஓல்ட் வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா த கோர்ஸ் ஷுட் பி ரெடி விச் யூ கேன் see ஃப்ரம் த டிஸ்கிரிப்ஷன் பிலோ அண்ட் வேர் யூ கேன் லேர்ன் க்ளவுடோட அட்வான்ஸ்ட். இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் எனக்கு நான் ரெக்கார்டிங் பார்த்து லேர்ன் பண்ணுறதுக்கு பதில், ஏன்னா இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டிங் விச் யூ கேனாட் see, ரெக்கார்டிங் பார்த்து லேர்ன் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் லைவாகவே என்னை மீட் பண்ணி லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே யூ கேன் கம் டு கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ். ஃப்ரம் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் பெரும்பாக்கம் பிரான்ச் யூ கேன் விசிட் மீ டைரக்ட்லி அண்ட் என்னோட டீமை விசிட் பண்ணி க்ளவுட் மட்டும் இல்லை, நீங்கள் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் விச் இஸ் UI UX இல்லை எனக்கு வேறு ஏதாவது லெட்ஸ் சே டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸு இல்லை மல்டி க்ளவுட் லேர்ன் பண்ணனாலும் யூ கேன் கம் அண்ட் விசிட் டு அஸ். ஐ வில் ஆல்சோ புட் மை கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் as well as my admin's contact information if I'm not reachable, so that எங்களை ரீச் பண்ணி you can come and meet me in person and you can clarify your doubts. உங்களுக்கு என்ன கரியர் கன்சல்டேஷனாலுமே I'll be helping you out. So now let's get back to the topic. நம்ம this is going to be our future. நம்மளோட ஃபியூச்சர் விஷன் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட்டை ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸோட, செக்யூரிட்டி கன்சர்ன்ஸோட, நெட்வொர்க்கிங்கோட எப்படி நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோன்றது இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபியூச்சர் டாபிக் ஃபார் த டே. பட் இப்போதைக்கு திஸ் இஸ் அ கம்ப்ளீட் சொல்யூஷன் டு ஹோஸ்ட் அ வெப்சைட். பட் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டில் நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் பி லேர்னிங் இன் அவர் நெக்ஸ்ட் செக்மெண்ட். ஸோ நவ் நம்ம ப்ராக்டிக்கல் கொள்ள போகலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லைனக்ஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மெஷின், இன்னொன்று ஒரு விண்டோஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மெஷின், நம்ம 2 வர்ச்சுவல் மெஷின் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். 2 வர்ச்சுவல் மெஷின்லையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கோயிங் டு ஹோஸ்ட் அ வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டுக்கான கோடு, இந்த HTML CSS கோடை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போதைக்கு என்கிட்டயே ஒன்று இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு HTML ஃபைல் வச்சுருக்கோம், அதை ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் சூப்பராக கூல் லுக்கிங்கான வெப்சைட்டு நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை நம்ம ஹோஸ்ட் பண்ண நம்ம கற்றுக்கலாம். பட் ஃபார் நவ் வாட் வில் டூ இஸ், ஸோ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நம்ம ஹோஸ்ட் பண்ணுறது தான் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் அவர் கரண்ட் செக்மெண்ட். ஸோ இப்போ என்னோட விண்டோஸில் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு லெட் மீ கோ பேக் டு மை AWS அக்கௌண்ட். என்னோட அக்கௌண்ட் லாகின்ல இருக்குது. நான் இப்போ கரண்ட்டாக மும்பை ரீஜியனில் இருக்கேன். அண்ட் இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், வீல் ஆல்சோ லேர்ன் ஒரு ப்ரீ ரெக்வசைட்ஸ் ஆக. ஸோ கரண்ட்டாக ஸோ AWSல வி ஹாவ் டேட்டா சென்டர்ஸ். ஸோ இப்போ AWS ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு ஒரு மேப் வரும். ஸோ இப்போது கரண்ட்டாக AWS 34 ரீஜன்ஸில் இருக்கான் அண்ட் 6 more வரப்போகுது ஃப்யூச்சரில். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே ஓகே. ஸோ க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே இட் வில் பி கரண்ட்டாக லான்ச் ஆகிருக்கிறது. ஸோ மும்பையில் 2016 வந்திருக்கு, ஹைதராபாத்தில் 2022 அண்ட் சேம் இங்கே ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே இன்கமிங் லைக் ஃப்யூச்சரில் சூன் இங்கே ஒரு டேட்டா சென்டர் வரப்போகுதுங்க. அப்போ நம்மளும் ஒரு வர்ச்சுவல் மெஷின் லான்ச் பண்ணுறோன்னா நீங்கள் எந்த டேட்டா சென்டர்லேருந்து எந்த ரீஜியன் அப்படின்றதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செலக்ட் பண்ணி ஆகும். ஸோ ஹியர் நான் இருக்கிறது சென்னை. ஸோ சென்னையிலேருந்து என்னோட நியரஸ்ட் என்னென்னா ஹைதராபாத் அண்ட் மும்பை தான். ஸோ ஹைதராபாத் தான் இன்னும் நியரஸ்ட். ஆனால் ஹைதராபாத் ரொம்ப நியூவாக லான்ச் ஆனனால கரண்ட்டாக என்ன இருக்குன்னா இப்போதைக்கு ஹைதராபாடுன்றது ஸோ 13 regions ஆர் நாட் எனேபிள்டு ஃபார் திஸ் அக்கௌண்ட். வேணும்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம்.
ஹைதராபாத் சர்வர்னு சொல்லிட்டு ஹைதராபாத் ரீஜியனில் நீங்கள் டிப்ளாய் பண்ணோன்னா. பட் இப்போதைக்கு நம்ம அது வேண்டாம். மும்பை இஸ் ஃபைன் தான். ஸோ நம்ம சென்னையிலேருந்து மும்பையும் பெரிய நெட்வொர்க் லேட்டன்சிலாம் இருக்காது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மும்பை ரீஜன்லேயே நான் ப்ளேஸ் ஆகிக்கிறேங்க. அப்போது என்னோட AWS அக்கௌண்ட்டில் நான் மும்பை ரீஜனில் நான் ஒரு வர்ச்சுவல் மிஷின் லான்ச் பண்ண போகிறேன், விச் இஸ் கோயிங் டு பி ஒன்று லைனக்ஸ், இன்னொன்று விண்டோஸ். அண்ட் நம்ம கொஞ்சம் புதுசாக ஒரு கான்செப்டாக போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் போர்ட் நம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு VM நம்ம லான்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு விண்டோஸ் பேஸ்டு வர்ச்சுவல் மிஷின் நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு சூஸ் திஸ் ஆஸ் விண்டோஸ் வெப் சர்வர் அப்படின்னு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் இது எனக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் போதும். அண்ட் என்ன OS அமேசான் மெஷின் இமேஜ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த VM லான்ச் பண்ண போகிறீங்க. நான் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 2022 பேஸ் எடிஷன் விச் இஸ் ஃப்ரீ டயர். ஸோ உங்களோட AWS அக்கௌண்ட்டில் 750 ஹவர்ஸ் ஆன் அ மந்த்லி பேசிஸ் அவங்க ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீயாக நீங்கள் என்ன பண்ணலான்னா T2 மைக்ரோ அந்த மீன்ஸ் உங்களோட கீழே இன்ஸ்டன்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா இந்த T2 மைக்ரோ ஃபேமிலி மட்டும் ஃப்ரீ டயர், மீதி எல்லாமே நம்மளுக்கு பெய்டு. அப்போ T2 மைக்ரோ ஃப்ரீ டயர் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா சில ஃப்ரீ டயர் எலிஜிபிள் AMIs இருக்குது, சில பெய்டும் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் லான்ச் பண்ணாலே உங்களுக்கு பில் வரும். பட் இப்போதைக்கு நான் ஒரு ஃப்ரீ டயர் விண்டோஸ் OS அதேமாதிரி ஒரு ஃப்ரீ டயர் ஆப்ரேட்டிங் மீன்ஸ் CPU அண்ட் RAM, ஒரு CPU ஒரு RAMல என்ன பண்ணிக்கிறேன், ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்பும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு கீபேர் வேணும். இப்போதைக்கு என்கிட்ட கீபேர் இல்லை. இது எல்லாமே டீட்டெயில்டாக ஐ ஹாவ் மேட் அ செப்பரேட் வீடியோ. ஐ வில் ஆல்சோ புட் தட் வீடியோ லிங்க் டவுன் பிலோ. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஆல்சோ ரெஃபர் டு தட் வீடியோ. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் நாலேஜ் அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கிட்டு வி ஆர் மூவிங் ஆன் டு திஸ் செக்மெண்ட். சப்போஸ் இஃப் யூ ஹவ் நாட் வாட்ச் தட் EC2 இன்ட்ரோடக்ஷன் வீடியோனா, ஸோ மேக் ஷூர் ஐ வில் புட் இட் இன் த description as well as quick link la na upload பண்ணிடுறேன், so that you can watch that and again come back and resume this topic as well. So let's moving on. So இப்போ என்னோட கீபேர் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ அப்போ நான் ஒரு புது கீபேர் லான்ச் பண்ணிக்கிறேன், which is I'll name this in the format of learn with Mithran பேரில் எனக்கு PEM ஃபார்மேட்டில் எனக்கு ஒரு கீபேரை க்ரியேட் பண்ணிடு. ஸோ இப்போ எனக்கு கீபேர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி லேர்ன் வித் மித்ரன் ஒரு கீபேர் நான் வச்சுருக்கேன். ஸோ அப்போது சேம் அப்போ நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இருக்குன்னா க்ரியேட் ஆகிடுச்சுங்க. பட் இட்ஸ் ஃபைன் கம்ப்ளீட்லி. ஸோ அப்போ லேர்ன் வித் மித்ரன்ன்ற பேரில் எனக்கு ஒரு கீபேர் ரெடி. அண்ட் இப்போது நான் சொன்னது செக்யூரிட்டி குரூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக எனக்கு அலவ் RDP டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ RDP அப்படின்றது ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். ஸோ RDP போர்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 3389 இது ஒரு போர்ட் நம்பர். போர்ட் அப்படின்றது என்ன, நம்மளுக்கு எங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும்னா, ஸோ போர்ட் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 65,535. ஸோ அப்போ டோட்டலாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறனால 65,536. ஸோ அப்போ டோட்டலாக இத்தனை போர்ட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35 வரைக்கும் போர்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். போர்ட்னா என்னென்னா ஒரு ஓப்பனிங் கேட்டு மாதிரிங்க. இப்போது நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் USB ட்ரைவை நீங்கள் மாட்டலாம், அதே மாதிரி ஈத்தர்நெட் கேபிள் மாட்டலாம், டைப் சி இதாக இருந்தால் மாட்டலாம், சார்ஜர் வயர் மாட்டலாம். அப்போ இதெல்லாமே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இதெல்லாமே போர்ட்ஸ் மாதிரி. அப்போ சேம் நீங்கள் இந்த வர்ச்சுவல் மிஷினுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா 0 to 65,535 போர்ட்ஸ் இருக்குது. இதில் நிறைய போர்ட் நம்பர்ஸ் ரிசர்வ்டு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த 3389ன்றது இது RDPக்கான ரிசர்வ் பண்ண போர்ட் நம்பர். அப்போ ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் மூலியமாக இந்த விண்டோஸ் மிஷினை கனெக்ட் பண்ணோன்னா நீங்கள் இந்த போர்ட் நம்பர் இந்த மிஷினில் ஓப்பனில் இருக்கணும். அதே மாதிரியே லைனக்ஸில் SSHன்னு சொல்லுவாங்க, அது 22ன்ற போர்ட் நம்பர். அப்போ SSH மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னா அந்த 22ன்ற போர்ட் நம்பர் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு கனெக்டே ஆகும், இல்லைனா கனெக்ட் ஆகாது. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறது ஒரு வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வெப்சைட்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஐ கேன் see here HTTPS அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ நம்மளுக்கு 2 இருக்குங்க. சப்போஸ் SSHக்கு 22, RDPக்கு 3389 அண்ட் HTTPக்கு 80, HTTPSக்கு 443. ஸோ இதே மாதிரியே நம்ம ஃப்யூச்சரில் MySQLக்கு, போஸ்ட்கிரஸுக்கு, இன்னும் நமக்கு ஜென்கின்ஸு இந்த மாதிரி டெவாப்ஸ் கிளாஸஸ்லையுமே நம்ம இன்னும் சில போர்ட் நம்பர்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் ஸோ ஃபார் லெட்ஸ் கீப் தீஸ் போர்ட் நம்பர்ஸ் இன் மைண்ட். ஸோ இப்போது நம்ம
ஹெச்டிடிபின்றது 80, ஹெச்டிடிபிஎஸ்ன்றது 443. இது ஓப்பனில் இருந்தால் தான் அந்த ஹெச்டிடிபி கனெக்ஷனே ஒர்க் ஆகும். ஸோ இப்போது நான் ஹெச்டிடிபின்றது 80, ஹெச்டிடிபிஎஸ் வேணும்னா நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணுங்க. அதெல்லாம் என்கிரிப்ஷனுக்காக. நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு ஹெச்டிடிபி தான் நான் என்ன பண்ண போகிறேன், நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ கீழே வந்தீங்கனாலே என்னோட மெஷின்லேயே இங்கேவே 2 டிக் பாக்ஸ் இருக்கும். ஹெச்டிடிபிஎஸ் வேணுமா, ஹெச்டிடிபி வேணுமான்னு. நான் என்ன பண்ணுறேன், ஹெச்டிடிபி வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ஒரு நியூ செக்யூரிட்டி குரூப்பாகவே கிரியேட் ஆகும். என்ன பேர்னா லான்ச் விசர்ட் 1 அப்படின்ற பேரில் ஒரு நியூ செக்யூரிட்டி குரூப்பாகவே கிரியேட் ஆகும். இப்போ நான் வேணும்னா இது எடிட்டுன்னு கொடுத்தேன்னா இங்கேவே நான் கொஞ்சம் இன்னும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். லான்ச் விசர்ட் 1ன்றதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா விண்டோஸ் செக்யூரிட்டி குரூப்னு நான் பேர் வச்சுக்கிறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே விண்டோஸ் செக்யூரிட்டி குரூப்னு நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 2 ரூலுமே இங்கே இருக்கும். RDP ப்ரோட்டோகால் 3389, சோர்ஸ் டைப் எனிவேர். 0.0.0.0/0னா உலகத்தில் இருந்து எனிவேர். ஏன்னா நான் மும்பையில் இருக்கலாம், அண்டார்டிகாவில் இருக்கலாம், இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். எங்கேருந்து வேணாலுமே இந்த சர்வரை கனெக்ட் பண்ண முடியும் த்ரூ திஸ் 3389ன்ற ப்ரோட்டோகால் வழியாக. ஆனால் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் என்கிட்ட தான் என்ன இருக்குது, ப்ரைவேட் கீ இருக்குது. நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த கீ என்கிட்ட தான் இருக்குது. அப்போ நான் தான் அந்த கீயை வச்சு சாவி திறந்து உள்ளே வர முடியும். நீங்களாம் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், ஆனால் கீ இல்லாதனால உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. சப்போ எனிவேர் ஃப்ரம் த வேர்ல்டு RDP ப்ரோட்டோகால் மூலியமாக இங்கே உள்ளே வரலாம் அப்படின்னு நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ சிமிலர்லி நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா, இது RDPக்கு சேம் HTTP அப்படின்றதுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இன்னொரு ஒரு போர்ட் நம்பர் விச் இஸ் 80, அதுவும் எனிவேர் ஃப்ரம் த வேர்ல்டு. ஸோ அப்போ எனக்கு 2 ரூல், ஒன்று RDPக்கு இன்னொன்று HTTPக்கு, நம்ம 2 ரூல் நம்ம செட் பண்ணியாச்சு. இங்கே நான் இதுவே HTTPS அப்படின்னு நான் செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன் 443ன்ற போர்ட் நம்பர் மாறிடுது. அப்போ இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. இப்போதைக்கு நான் HTTP அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துட்றேன். அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். 30 GB வரைக்கும் அவன் ஃப்ரீயாக ஸ்டோரேஜ் கொடுத்துட்றான், விச் இஸ் அ வால்யூம் EBS அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு SSD வால்யூம் நமக்கு இங்கே வந்துடுது. அண்ட் ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் நம்ம எதுவும் இப்போதைக்கு கொடுக்க போகிறது இல்லை, எதுவும் நம்ம யூஸும் பண்ண போகிறது. லெட்ஸ் கீப் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். நவ் லெட்ஸ் லான்ச் அன் இன்ஸ்டன்ஸ். இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகுதுங்க. ஸோ இஃப் ஐ ரெஃப்ரெஷ், ஓகே, ஸோ எனக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்கில் இருக்குது, ஒரு கீபேர் இருக்குது, டன். அப்போ சேம் நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ லான்ச் அன் அனதர் இன்ஸ்டன்ஸ். இது எதுக்குன்னா லைனக்ஸ் பேஸ் பண்ண நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ லைனக்ஸ் வெப் சர்வர். இது என்னன்னா என்னோட Amazon லைனக்ஸே எடுத்துக்கிறேன். ஃப்ரீ டயர் எலிஜிபிளே இருக்குது. 23 எடிஷன் வேண்டாம், 2 லைனக்ஸ் 2 Amazon லைனக்ஸ் 2ன்றதை நான் எடுத்துக்கிறேன். அண்ட் Amazon லைனக்ஸ் இஸ் ஃபைன், பேர் வச்சாச்சு, ஒரே ஒரு சர்வர் தான். இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ, ஒரு CPU, 1 GB RAM போதும். கீபேரில் நான் எக்ஸிஸ்டிங் கீபேர் இப்போ நான் டவுன்லோட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுவே நான் சூஸ் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் கீழே வந்தோன்னா இப்போ இதில் நான் வேணும்னே இந்த HTTPயை நான் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ இப்போ இது 2வது செக்யூரிட்டி குரூப் புதுசாக லான்ச் விசர்ட் 1 கிரியேட் ஆகும். அதை நான் பேர் மாற்றிக்கிறேன், விச் இஸ் ஃபார் லைனக்ஸ் செக்யூரிட்டி குரூப்னு சொல்லிட்டு. அதே இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். ஆனால் நான் இந்த HTTPன்றதை நான் ஓப்பன் பண்ண போகிறது இல்லைங்க. அண்ட் 8 GB போதும், ரிமைனிங் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது. அண்ட் ஆல் குட். ஸோ நம்ம அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை, லான்ச் இன்ஸ்டன்ஸ். நான் வேணும்னு என்ன பண்ணிடுறேன், 80 போர்ட் நம்பரை நான் ஓப்பன் பண்ணாமல் விட்டுறேன். ஸோ தட் ஐ கேன் கிவ் யூ அ ப்ரூஃப். இது ஓப்பனில் இருந்தால் தான் உங்களால் வெப்சைட்டை இன்டர்நெட் ப்ரௌசரில் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரூஃப். ஸோ இப்போதைக்கு ஐ ஹாவ் 2 இன்ஸ்டன்சஸ். ஒன்று ரன்னிங், இன்னொன்று பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ரெண்டுமே எனக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் இப்போதைக்கு பிகினர்ஸ், அதனால் ஃபஸ்ட்டு விண்டோஸில் லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து லைனக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ பிகினர்ஸ்ன்றனால விண்டோஸ் வந்து எல்லாமே பட்டன் கிளிக்கிங்காக இருக்கும். லைனக்ஸ் வந்து கொஞ்சம் கமாண்ட்ஸ்ன்றனால இட் வில் பி பிட் டிஃபிகல்ட். பட் ஐ ஹாவ் அ செப்பரேட் பிளேலிஸ்ட் ஃபார் லைனக்ஸ் as well. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் கோயிங் அண்ட் செக்கிங் அவுட் தட் பிளேலிஸ்ட். அந்த பிளேலிஸ்ட்டில் லைனக்ஸோட பேசிக் கமாண்ட்ஸ் ஃப்ரம் த பிகினிங் தேவையான கமாண்ட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஐ வில் பி டீச்சிங் யூ. ஸோ மேக் ஷூர் வாட்சிங் இட். ஏன்னா விண்டோஸுன்றது லைசன்ஸ் தேவைங்க. இப்போ நீங்கள் புது லேப்டாப் வாங்குறீங்க, நீங்கள் விண்டோஸுக்கு தனியாக பே பண்ணணும். 1000 rupees சம்திங், மினிமம் 500 இருக்கும். யூ ஹேவ் டு பே டு கெட் தட் லைசன்ஸ். அப்போ தான் விண்டோஸ் ஓஎஸை நீங்கள் போட முடியும். பட் லைனக்ஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ், இட்ஸ் ஃப்ரீ. சப்போ நீங்கள் 1 ஹவருக்கு ஒரு விண்டோஸ் சர்வரை ரன் பண்ணுறதுக்கும் லைனக்ஸ் சர்வருக்கு ரன் பண்ணுறதுக்கும் தேர் வில் பி அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு சின்ன லெவலில் ஓகே
பட் ஒரு கம்பெனி லெவல், ஆர்கனைசேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ்ன்றது நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் என்ன பண்ணுறேன், கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் 1 ஹவரை ஒரு விண்டோஸ் மிஷின் ரன் பண்ணுறீங்கன்னா, லெட்ஸ் சே யுவர் அமௌண்ட் இஸ் கோயிங் டு பி $0.1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நான் 1000 ஹவர்ஸ் நான் ஒரு சர்வர் ரன் பண்ணுறேன். என்னோட காஸ்ட் வந்து $0.1 தான். அப்போ எனக்கு $100 வருதுங்க. இதான் பில்லு. இப்போ அதே 1000 ஹவர்ஸ் நான் ரன் பண்ணுறேன். ஆனால் $0.2 தான் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் விண்டோஸ்க்கு நான் வைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு $200 வருது. அப்படியே இட்ஸ் டபுள். இப்போ நான் ரொம்ப கம்மியாக வச்சாலுமே சரி, ஸோ லெட்ஸ் சே 1000 ஹவர்ஸ் இன்ட்டு 0.1 100. இதுவே 1000 ஹவர்ஸ் இல்லை 10,000 ஹவர்ஸ் இன்ட்டு 0.1 $1,000. இப்போ எனக்கு 2ன்றது டபுள் த அமௌண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ சேம் 10,000 ஹவர்ஸ் இன்ட்டு 0.12 ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னாலும் சரி 1000க்கும் 1200க்குமே $200 கிட்ட டிஃப்ரென்ஸ் வருதுங்க. அப்போது நீங்கள் நம்பர் பெரிய நம்பராக போகும்போது, நீங்கள் இப்போதைக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன், $10 பெருசா $12 பெருசா அப்படின்னு சொல்லும்போது, $12 தானே, $2 தானே எக்ஸ்ட்ரா, பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சின்ன நம்பராக இருக்கும்போது யூ ஒன்ட் ஃபைண்ட் அ டிஃபரன்ஸ். $100 $120 அப்படின்றபோது ஓகே கொஞ்சம் $20 அதிகமாக இருக்குது. 1000க்கும் 1200க்கும் டிஃப்ரென்ஸ் அதிகம், 10,000க்கும் 12,000க்கும் டிஃப்ரென்ஸ்ன்றது அதிகம். ஸோ அதே மாதிரி 10 lakhs வர 12 lakhs வர. அப்போது ஒரு கம்பெனி லெவலில் போகும்போது இந்த ஸ்மால் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப 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 மைன்யூட்டாக இருந்தாலுமே வென் இட்ஸ் கம்மிங் அண்டர் அ வெரி லார்ஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்போது அந்த லெவலில் ஒரு பெரிய அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் தெம் ஆன் ரியல் டைம் லைனக்ஸ் பேஸ்ட் என்விரான்மெண்ட் தான். விண்டோஸ்ன்றது விண்டோஸ் பேஸ்ட் ப்ராடக்ட் ஏதாவது நம்ம லான்ச் பண்ணுறாங்கன்னா அப்போ விண்டோஸ் தான் போய் ஆகணும். ஆனால் வெப்சைட் ஹோஸ்டிங்லாம் நம்ம லைனக்ஸ் பேஸ்ட் சர்வரே வி கேன் கம்ப்ளீட்லி கோ, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஃபார் அஸ். ஸோ இப்போது I have launched 2 instances. ஒன்று லைனக்ஸ் பேஸ்டு, இன்னொரு விண்டோஸ் பேஸ்டு. நான் 2 இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், நான் லான்ச் பண்ணிட்டேன். அண்ட் தேர் போத் அப் அண்ட் ரன்னிங் குட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 மெஷின்குள்ளேயும் நான் லாகின் பண்ணிவிட்டு, நான் ஃபஸ்ட்டு விண்டோஸ் பேஸ்ட் மெஷினை லாகின் பண்ணி அதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். அண்ட் சேம் நெக்ஸ்ட் நம்ம லைனக்ஸ் மெஷினை நம்ம என்ன பண்ணுவோம், லாகின் பண்ணிட்டு அதுலேயே எப்படி நம்ம வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ லெட் மீ கிளிக் விண்டோஸ் பேஸ் சர்வர். கீழே நம்ம கிளிக் பண்ணிங்கனாலே அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். இப்போதைக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் நம்ம தேவைப்படும், ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் கிடையாது. இப்போ ப்ரைவேட் ஐபின்றதை பற்றி விபிசின்ற கிளாஸில் நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக சூப்பராக நான் டீச் எவ்ரி திங். பட் ஃபார் நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ பப்ளிக் ஐபி. பப்ளிக் ஐபி அட்ரஸ்க்கு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா, ஸோ ஹியர் ஐ ஹேவ் திஸ் ஐபி அட்ரஸ். ஸோ அப்போ நானும் என்ன பண்ணிக்கிறேன், லெட் மீ ஓப்பன் அ ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் RDP அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு சேம் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ற ஆப் ஓப்பன் ஆகும். இதில் இந்த பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் கனெக்ட். ஸோ இப்போது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு கேட்குது. நான் இங்கே இந்த மிஷினை செலக்ட் பண்ணிட்டு மேலே கனெக்ட்னு கொடுத்தாலே RDP கிளையண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணேன்னா RDP கிளையண்ட் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட யூசர் நேம்ன்றது அட்மினிஸ்ட்ரேட்டர், உங்களோட பாஸ்வேர்டுன்றது கெட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்து, நான் இப்போ இருக்கிற இந்த பெம் ஃபைல், இன்றைக்கி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிற பெம் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இதான் என்னோட அந்த ப்ரைவேட் கீக்குள்ளே இருக்கிற டேட்டா. டிக்ரிப்ட் பாஸ்வேர்ட்னா எனக்கு இங்கே பாஸ்வேர்டு வந்துடுச்சு. ஸோ இதை வச்சு இப்போ பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். ஓகே அப்படின்னு கொடுத்தேன்னா எஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இங்கே சென்னையில் இருந்துட்டு என்னோட மும்பை ரீஜனில் இருக்கிற விண்டோஸ் பேஸ் சர்வருக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஐபி அட்ரஸுக்கு தான் நான் கனெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் ஆகுது. ஸோ நவ் லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். எனக்கு என்ன ஆகும்னா எவ்ரி திங் லோட் ஆகி, ஏன்னா ஒரு வர்ச்சுவல் CPU 1 GB ரேம் மட்டும்தான், எனக்கு எல்லாமே லோட் ஆகி ஒரு பேஜ்ன்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ சேம் நம்ம இது லோட் ஆகிட்டு இருக்கட்டும், இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு ஒரு ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் நம்ம ஒரு சாம்பிள் கோடை நெட்லேருந்து நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம். ஏன்னா அதுதான் நான் வெப்சைட்டாக ஹோஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புது டேப்பில் அது சர்ச் ஃபார் சாம்பிள் HTML டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு நிறையா இருக்குது. இப்போ ஃப்ரீ CSSன்னு இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறையா இங்கே டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது.
ஸோ நம்மளுக்கு ஃபோட்டோஸ், இமேஜஸ் இது எல்லாத்தையும் விட நம்மளுக்கு பாக்ஸர்ஸு, ஜிம்மு, ஜுவல்லரி அண்ட் யூ கேன் ஹையர் ஃப்ரீலான்சர்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. மேபி ஐ வில் கோ டு another பேஜ். ஓகே, யுவர் சேஃப்டி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி கார்டு இல்லை ஸ்கேட் போர்டிங் ஸ்கூல். ஓகே, திஸ் லுக்ஸ் குட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் நெட்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி ஒரு வெப்சைட்டை நான் எடுத்திருக்கேன். இப்போ டவுன்லோடுன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகுனா எனக்கு இப்படி ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகி எனக்கு வந்துடுச்சு. அப்போ நான் நெட்லேருந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சாம்பிள் பேஜ், இதுக்குள்ளே என்ன கோடு இருக்குன்னா எனக்கு தெரியாது. நெட்லேருந்து நான் ஃப்ரீ சிஎஸ்எஸ்ன்ற .comலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கோடு எடுத்துட்டேன். இப்போது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது என்னென்னா, நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு விண்டோஸ் பேஸ்ட் மிஷின். சப்போஸ் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதும் ஒரு விண்டோஸ் பேஸ்ட் மிஷின். ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ விண்டோஸ் டு விண்டோஸ் என்ன ஆகும்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணுவோம், வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் ஆர் காப்பி பேஸ்ட். காப்பி பேஸ்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு விண்டோஸ் டு இன்னொரு விண்டோஸ் ஈஸியாக நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு லெட் மீ ஓப்பன் மை விண்டோஸ் கனெக்ஷன். ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே எல்லா இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சு. இட்ஸ் ரெடி. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புதுசாக சர்வர் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸ் எல்லாமே ஹோம் எடிஷன் சொல்லுவாங்க, இல்லை பர்சனல் எடிஷன். மீனிங் இது ஒருத்தர் தான் இந்த மெஷினை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற விண்டோஸ்ன்றது இட்ஸ் நாட் அ நார்மல் விண்டோஸ், இட்ஸ் அ சர்வர் கிரேட் எடிஷன். சர்வர்னா என்னன்னா இது யூஸ் பண்ண போகிறதே ஒரு சர்வருக்காக தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சர்வர் மேனேஜர்ன்றது என்னோட நார்மல் லோக்கலில் இருக்காது. ஆனால் இட் வில் பி இன் அவர் வர்ச்சுவல் மிஷின் EC2ல இருக்கும். நான் சர்வர் மேனேஜர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். So let it open. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, ஒரு லைனக்ஸ் பேஸ் மெஷினுக்கும் சரி, ஒரு விண்டோஸ் பேஸ் மெஷினுக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்போ லைனக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு பேர் என்னென்னா அப்பாச்சி. அதை HTTPDன்னு சொல்லுவாங்க. அப்பாச்சி HTTPD. இன்னொன்று விண்டோஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பேர் IIS, இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு IIS. இது ரெண்டுமே என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. இப்போ எப்படி நான் இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடுன்றது ஒரு சாஃப்ட்வேர், புட்டின்றது ஒரு சாஃப்ட்வேர், புட்டி ஜென்ன்ற ஒரு சாஃப்ட்வேர், நோட் பேடு, இந்த ப்ரௌசர் விவால்டி, இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர். அதே மாதிரியே இந்த சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே எனக்கு க்ளோஸ். ஸோ இப்போதைக்கு எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. மேலே இங்கே ஒரு ப்ளூ கலரில் ஐ ஷுட் ஹாவ் இந்த மாதிரி ஒரு லைன் போயிட்டுருக்கும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி லோட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ எவ்ரி திங் வில் பி லோடட் அண்ட் ரெடி, லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் ரோல் அண்ட் ஃபீச்சர் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ கிளிக் ஆட் அ ரோல் அண்ட் ஃபீச்சர். ஸோ பிஃபோர் யூ பிகின் இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு சர்வர் செலெக்ஷன். நெக்ஸ்ட்டு இப்போ சர்வர் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம IIS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்போ நான் இந்த ஆடர் ரோலில் போயிட்டு சர்வர் ரோலில் போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெப் சர்வர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஆல் குட். இது எல்லாமே எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு HTTP தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். ஸோ இப்போ நம்ம வி டிடன்ட் டூ எனிதிங் ஃபேன்சி. ஏன்னா விண்டோஸில் எல்லாமே ஈஸி தாங்க. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் நெக்ஸ்ட் இன்ஸ்டால் தானே. அதே தான் நெக்ஸ்ட்டு அதில் IIS விண்டோஸ், அதான் IIS வெப் சர்வர்னு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். வெப் சர்வர் IIS கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் என்ன பண்ணுதுன்னா எனக்கு இந்த வெப் சர்வரை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இட் வில் பி இன்ஸ்டாலிங் இன் திஸ் மெஷின். எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு எனக்கு உள்ளே இருக்கிற வெப் சர்வரும் லோட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரொம்ப சிம்பிளாக என்கிட்ட மினிமைஸ் பண்ணிட்டேன். என்னோட லோக்கல் மிஷினுக்கு நான் மறுபடியும் வந்துட்டேன். இப்போ இதில் என்கிட்ட என்ன இருக்குன்னா எனக்கு டவுன்லோட்ஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே இங்கே ஃப்ரீ டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ ரைட் கிளிக் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆல். ஓகே ஃபைன், எக்ஸ்ட்ராக்ட். எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இங்கேவே எனக்கு ஒரு ஃபோல்டர் வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா SBS HTML இருக்கும்.
அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் நிறைய ஃபைல்ஸ் இருக்குங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு index.htmlனு ஒரு ஃபைல் இருக்கும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் இது ஒரு HTML ஃபைல். அப்போ அது கூடவே CSS, ஃபாண்ட்டு, ஜாவாஸ்கிரிப்டுக்கான கோடு, JS இருக்கு பார்த்தீங்களா, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸு, சப்போர்ட்டிங் இமேஜஸ், உங்களுக்கு என்னென்னலாம் வரணும்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிங் இமேஜஸ், இது எல்லாமே அவனே ரெடி பண்ணி என்ன பண்ணிடுறான்னா இங்கே இப்படி ஒரு ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துட்றோம். அப்போ HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இதை மட்டும் வச்சு நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எங்கிட்ட இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது, ஆல்ரெடி ஆல் குட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட சர்வர் நம்ம திருப்பி பார்ப்போம். ஸ்டில் ஓகே, சூப்பர், இட்ஸ் இன்ஸ்டலேஷன் இஸ் கம்ப்ளீட், க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தனா எனக்குள்ள ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கனாலே புதுசாக வந்துருச்சுங்க. ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே புதுசாக ஒரு ஃபீச்சர் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போனீங்கன்னா இதில் இருக்கிறதே ஒரே ஒரு டிரைவ் தான் இருக்கும், சி டிரைவ். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் initpubன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா www root அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி ஒரு லொக்கேஷனுக்குள்ளே வந்திருக்கேன், சி டிரைவில் initpub www root. நான் என்ன பண்ணுறேன், மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட EC2 மெஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஐபி அட்ரஸை நான் எடுக்கிறேன். ஸோ விண்டோஸ் மெஷினோட ஐபி அட்ரஸை நான் காப்பி பண்ணி ஒரு புது டேபில் ப்ரௌசரில் போயிட்டு புது டேபில் இதை நான் ஹிட் பண்ணேன்னா இப்போது நீங்களே பார்க்கலாம் எனக்கு ஒரு வெப்சைட் வருதுங்க. என்னென்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ஒரு இமேஜோட ஒரு வெப்சைட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் நாட் செக்யூர்ன்னு இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா என்ன கனெக்ஷன் பாருங்கள், HTTP அப்படின்ற கனெக்ஷனில் தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஐம் கெட்டிங் திஸ் வெப்சைட். அப்போது நான் ப்ரௌசரில் இப்போ என்னோட மொபைல் ஃபோனில் எடுத்து நான் இந்த ஐபி அட்ரஸை ஹிட் பண்ணாலுமே எனக்கு இந்த பேஜுன்றது அவுட்புட்டில் வரும். சப்போஸ் நவ் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் ஒரு வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணோம். நான் என்ன பண்ணிட்டேன், க்ளவுடில் ஒரு EC2 விண்டோஸ் மிஷின் க்ரியேட் பண்ணேன். அதில் ஐஏஎஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ண உடனே அது என்ன ஆச்சுன்னா அந்த EC2 விண்டோஸ் மிஷினுக்குள்ளே ஐஏஎஸ்ன்னு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும், 24 ஹவர்ஸும் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த சர்வர் ஆனில் இருக்கிற வரைக்கும். யார் அந்த சர்வரோட ஐபியை ப்ரௌசரில் ஹிட் பண்ணாலும் இந்த பேஜ் வரும். அப்போ இந்த பேஜ் தான் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இப்போ நான் மறுபடியும் என்னோட விண்டோஸ் மிஷினுக்குள்ளேயே வந்துட்டேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணனா நீங்களே பார்க்கலாம், எனக்கு அந்த டிஸ்பிளே ஆகிற ஃபோட்டோ தான் பாருங்கள், இந்த ஃபோட்டோ தான் டிஸ்பிளே ஆகுது. சப்போ எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு, டெலீட். அப்போ இப்போ போயிட்டு நான் மினிமைஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள், ஸோ ஆக்சஸ் டினைடு, எனக்கு அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லிட்டு வருது, எந்த பேஜுமே வரல. ஏன்னா நம்ம இருக்கிற 2 ஃபைல்ஸும் டெலீட் பண்ணிட்டோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே காப்பி இந்த விண்டோஸ் மெஷின் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல இந்த லொக்கேஷன் சி initpub www rootல பேஸ்ட். அப்போ என்னோட விண்டோஸ் லோக்கல் மெஷினில் காப்பி பண்ணி ரிமோட் சர்வரில் ஓப்பன் பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ விண்டோஸ் டு விண்டோஸ்ன்றனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட விண்டோஸ் மிஷின் என்ன பண்ணிடும்னா இன்டர்நெட்டில் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடும். நீங்கள் எதுவும் ஃபேன்சியாக எதாவது பண்ணணும்லாம் அவசியம்லாம் கிடையாது. ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ட்ரான்ஸ்ஃபர் த ஃபைல்ஸ் டு த மிஷின். இப்போ நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு என் ப்ரௌசரில் போயிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் நீங்களே பாருங்கள், சார் எனக்கு ஒரு லோடிங் பேஜ்லாம் வந்து எனக்கு இப்படி ஒரு ஸ்கேட்டிங் போர்ட் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி ஒரு ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் ஓட எனக்கு இங்கே ஒரு வெப்சைட்டே வந்துருச்சுங்க. இப்போது நான் மேலே போயிட்டு அபவுட்னு கிளிக் பண்ணாலே பேஜ் லோட் ஆகி எனக்கு இன்னொரு பேஜ் அபவுட் பற்றி வருது. ஸ்கேட்டிங்னு கிளிக் பண்ணால் எனக்கு லோட் ஆகி ஸ்கேட்டிங் பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ நான் ஒரு டேட்டா பேஸு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பேக்கெண்ட்லாம் படிக்கணுன்ற அவசியமே இல்லை. வெறும் ஃப்ரண்ட்-எண்ட் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் மட்டுமே படித்து நான் என்ன பண்ணலான்னா நான் இது எல்லாத்தையுமே என்னால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இதுவே UI UX அப்படின்ற ஒரு கோர்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம்ஸு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வரதுக்காக, ஸோ UI எலமெண்ட்ஸ் பார்க்க அழகாக இருக்கணுன்றதுக்காக அதுக்கும் UI UX அண்ட் ஃப்ரண்ட்-எண்ட் ரெண்டுமே லேர்னும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அகெயின் தட் இஸ் ஆல்சோ யூ கேன் லேர்ன் ஃப்ரம் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஏரியா. எனக்கு இந்த மாதிரி வெப்சைட் பில்ட் பண்ணணும், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் you can come and visit to us and we can teach you as part of Greens Perumba. So now
எனக்கு என்னோட விண்டோஸ் மெஷினில் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு வெப்பேஜ்ன்றது லோட் ஆகி எனக்கு இங்கே அவுட்புட் வந்துடுச்சுங்க. திஸ் இஸ் மை ஸ்டாட்டிக் வெப்சைட் விச் ஐ எம் ஹோஸ்டிங் இன் மை விண்டோஸ் மெஷின். அண்ட் இது பார்த்தீங்கனாலே ஹெச்டிடிபின்ற கனெக்ஷனில் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம ஒரு வெப்சைட்டை எப்படி விண்டோஸ் மெஷினில் ஹோஸ்ட் பண்ணுறதுன்றத நம்ம கற்றுக்கிட்டோங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் ஃபேன்சியான எந்த காம்ப்ளெக்ஸான ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையவே கிடையாது. அப்கமிங் டாபிக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், வில் ஆல்சோ லேர்ன். மீனிங் இந்த ஐபி அட்ரஸ்க்கு பதில் நம்ம abc.comனு எப்படி மேப் பண்ணுறதுன்னு எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் கற்றுக்குவோம். ஃபார் நவ் வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி லேர்ன்ட் எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டில் ஒரு சர்வரில் எப்படி வெப்சைட்டை நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. இப்போ சேம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைனக்ஸ்க்கும் நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு லைனக்ஸ் வெப் சர்வர் இருக்குது. அந்த லைனக்ஸ் வெப் சர்வர்லையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு டீச் யூ ஹவு டு ஹோஸ்ட் அ வெப்சைட் இந்த லைனக்ஸ் வெப் சர்வர் ஆல்சோ. ஸோ நம்ம சேம் லைனக்ஸ் மெஷின்லேயும் நம்ம லாகின் பண்ணி அதில் அப்பாச்சின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஹெச்டிடிபியை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதும் நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் லேர்ன் ஃப்ரம் தேர் ஆஸ் வெல். ஸோ லெட் மீ லாகின் டு மை மெஷின். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நான் இந்த மெஷினை நான் ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் காமிச்சேன். ஸோ அந்த ஆர்கிடெக்சர் டயக்ராமில் இப்போது அகெயின் லெட் மீ ஓப்பன் தட். இப்போ இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வர் இருக்காதுங்க, நம்மளுக்கு நிறைய சர்வர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெப் சர்வர்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று இருக்காது, ஒரு 2-3 இருக்கும். ஏன் 2-3 இருக்கும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த விண்டோஸ் EC2 மெஷின் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு, நான் டெர்மினேட் பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் டெர்மினேட் பண்ணிட்டேன். அப்போ மீனிங் இப்போ நான் போயிட்டு என்னோட ப்ரௌசரில் இருந்து இந்த ஐபி அட்ரஸை நான் ஹிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐபி அட்ரஸை நான் ஹிட் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வராது. ஏன் வராதுன்னா, நம்ம தான் அந்த சர்வரையே ஷட் டவுன் பண்ணிட்டோம்ல, விச் இஸ் டெர்மினேட்டே பண்ணிட்டோம், டெலீட்டே பண்ணிட்டோம். அப்போ எப்படி உள்ளே தான் ஐஎஸும் சேர்த்து டெலீட் ஆயிருக்கும், உள்ளே இருக்கிற என்னோட கோடும் சேர்ந்து டெலீட் ஆயிருக்கும். அப்போ இனிமேல் சர்வர் ஓடாதனால எனக்கு இந்த பேஜ் இப்படியே தான் இருக்கும். ஒரு ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் அன்ரீச்சபிள் ஆர் நாட் ரெஸ்பாண்டிங்னு சொல்லிட்டு எனக்கு எரர் மெசேஜ் காமிச்சு பேஜ் ஃபெயில் ஆகிருங்க. அப்போ ரியல் டைமில் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரே ஒரு சர்வரை நம்பி இருக்க மாட்டாங்க. தே வில் ஹாவ் மல்டிபிள் சர்வர்ஸ். ஒன்று போனாலும் இன்னொன்று இருக்கும். அப்போ அந்த மல்டிபிள் சர்வர் முன்னாடி ஒரு லோட் பேலன்ஸர் இந்த மாதிரி நமக்கு ஆர்கிடெக்சர்லாம் வரும். பட் ஸ்டில் இதெல்லாமே நம்ம ஃபியூச்சரில் லேர்ன் பண்ணுவோம். ஃபார் நவ் வில் கோ ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். விண்டோஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணியாச்சு. விண்டோஸ் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. இப்போ நம்ம லைனக்ஸ் லேர்ன் பண்ணுவோம். இப்போ நான் புதுசாக ஒரு கீபேர் வச்சுருக்கேன். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த கீபேருன்றது எனக்கு பெம் ஃபார்மேட்டில் இருக்குது. நான் யூஸ் பண்ண போகிற டூல் பார்த்தீங்கன்னா புட்டி அப்படின்ற டூல் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ புட்டின்ற டூல் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ இட் வில் பி லைக் பிபிகேன்ற ஃபார்மேட் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ என்கிட்ட புட்டி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, புட்டி ஜென்னும் இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆல்ரெடி லேர்ன் வித் மித்ரன் 2 பிபிகே அண்ட் பெம் ஃபைல் இருக்குங்க. அதை நான் என்ன பண்ணுறேன், 2த்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு நான் புட்டி ஜென்னுன்ற டூல் ஓப்பன் பண்ணுறேன். இதில் லோட் அப்படின்னு கொடுத்து, ஸோ என்னோட டவுன்லோட்ஸில் ஆல் ஃபைல்ஸ் பெம்ன்ற ஃபார்மேட்டில் ஃபைல் இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி சும்மா அந்த நேமிங் மேலே ஓப்பன் பண்ணிக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் பெம் ஃபார்மேட். இது எனக்கு சேவ் ப்ரைவேட் கீன்னு கொடுத்துட்றேன். சப்போ இது எனக்கு ப்ரைவேட் கீ சேவ் பண்ணு, எஸ். என்ன பேர்லனா இந்த பேர்லேயே எனக்கு இந்த பேர்லேயே எனக்கு பிபிகேன்ற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிடு, க்ளோஸ். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பெம்முன்னு இருந்ததை இப்போ நான் 1057க்கு விச் இஸ் ஃபார் நவ் பிபிகேன்ற ஃபார்மேட்டில் எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், புட்டின்ற டூல் ஓப்பன் பண்ணுவோம். என்னோட ப்ரௌசரில் போயிட்டு லினக்ஸ் மெஷினோட பப்ளிக் ஐபியை இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஓப்பன். தப்பு பண்ணிட்டேன், சாரி. திருப்பி I'll do it, my bad. நான் கீ கொடுக்க மறந்துட்டேன். ஸோ பப்ளிக் ஐபியை பேஸ்ட் பண்ணுவோம். இங்கே எஸ்எஸ்ஹெச்சில் ஆத் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரெடென்ஷியல்ஸ்ன்னு இருக்குங்க. இந்த க்ரெடென்ஷியல்ஸில் ப்ரைவேட் கீ ஃபார் ஆத்தென்டிகேஷன்ன்றதை ஓப்பன் ப்ரௌஸ், இந்த பிபிகே ஃபார்மேட்டை கொடுத்துருங்க. இப்போது ஓப்பன், அக்செப்ட். இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேலே போய் இந்த ஹெட்டிங்கில் ரைட் கிளிக், சேஞ்ச் செட்டிங்ஸ், கலர்ஸில் யூஸ் சிஸ்டம் கலர், அப்பியரன்ஸில் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். சூப்பர், நவ் இட்ஸ் லுக்ஸ் குட். இப்போது நம்ம ஐபி அட்ரஸ் எடுத்துட்டோம், பிபிகே ஃபைலை கொடுத்துட்டோம். யூசர் நேம்ன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த மெஷினை போயிட்டு கனெக்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கோட யூசர் நேம்ன்றது EC2-userன்னு வரும்.
அப்போ நான் EC2 user அப்படின்னு கொடுத்தேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற கீயை வச்சு நான் வெரிஃபை பண்ணிட்டேன். யூ ஆர் அலவுட் டு கம்மின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரூட் யூசராக நம்ம ஸ்விட்ச் பண்ண போகிறோம். ஸோ சூடோ ஸ்விட்ச் யூசர் -root. இப்போ மாறினீங்கன்னா, இப்போ நீங்கள் எங்கேயே பார்க்கலாம், EC2 யூசர்லேருந்து ரூட் யூசராக மாறிட்டீங்க. இல்லை உங்களுக்கு வேணாம், நான் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் EC2 யூசராகவே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு EC2 யூசராகவே வந்துடும். நீங்கள் என்ன யூசர்னாலும் நீங்கள் லான்ச் பண்ணலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஆர் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்கிட்ட ஒரு HTML ஃபைல்லாம் இருக்குங்க. அண்ட் அதை நம்ம எப்படி ரைட் பண்ணுறதும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். எப்படி நம்ம விண்டோஸ் மெஷின் டு லைனக்ஸ் மெஷின் நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம். அப்போ ஒரு விண்டோஸ் மெஷின் டு லைனக்ஸ் மெஷின் எனக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம WinSCPன்னு ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வாட் ஐல் டூ இஸ், நம்ம ரூட் யூஸராக நான் ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டேன். ரூட் சூடோ ஸ்விட்ச் யூசர் -root. நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு கமாண்ட் ரன் பண்ணுறேன். yum install httpd அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட். இப்போ இந்த yum install அப்படின்ற கமாண்ட் வந்து லைனக்ஸ், ரெட் ஹேட் ஃப்ளேவர்ஸ், அமேசான் லினக்ஸ்லாம் ஒர்க் ஆகும். உபுண்டுவில் நம்ம yumக்கு பதில் aptன்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த மெஷின் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம கமாண்ட்ஸ் தான். கமாண்ட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி தான். ஐ வில் ஆல்சோ போஸ்ட் த டிஸ்கிரிப்ஷன், லைக் லிங்க் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் யூ வில் பி லேர்னிங் லைனக்ஸ் as well. ஸோ I'll put this in the quick link above. Also in the descriptionலையுமே லைனக்ஸ் பிளேலிஸ்ட்டோட வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஃப்ரம் த ஜீரோ பேசிக்ஸ் ஆஃப் லைனஸ் ஐ வில் பி டீச்சிங் யூ இன் அ செப்பரேட் பிளேலிஸ்ட். திஸ் இஸ் கோயிங் டு பி a cloud playlist. இப்போது yum install httpd-yன்னு கொடுத்தீங்கன்னா, httpdன்ற சாஃப்ட்வேர் என்ன ஆகும்னா, எனக்கு நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வைன்றதுன்னா நீ இன்ஸ்டாலும் பண்ணிடுன்ற எஸ்ஆர் நோ கேட்கும். நான் சேர்த்து முன்னாடியே முன்னாடியே கொடுத்துட்டனால கம்ப்ளீட். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்க்ரீன் கிளியர்ன்ற ஒரு கமாண்ட் கொடுத்தனா ஸ்க்ரீன் கிளியர் ஆயிரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, httpdன்ற சாஃப்ட்வேர் உள்ளே வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், நமக்கு எப்படி ஐஏஎஸ்ன்ற மெஷினை நம்ம ஹிட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சு, ஒரு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் ஒரு ப்ளூ கலரில் ஒரு பேஜ் வந்துச்சா, அதே மாதிரியே லைனக்ஸ்க்கு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் ஐபியை, லைனக்ஸ் மெஷினோட பப்ளிக் ஐபியை ஹிட் பண்ணி ஒரு புது ப்ரௌசரில் ஹிட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு சேம் என்னாச்சுன்னா, எனக்கு அவுட்புட்டே வரல. ஸோ இப்போ இந்த பேஜ் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குது. ஏன்னா எனக்கு என்ன வரணும்னா, அப்பாச்சியோட ஹோம் பேஜ் வரணும். நம்ம அதை டெலீட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஓன் கண்டென்ட்டை போட போகிறோம். ஆனால் எப்போவுமே ஒரு இனிஷியலாக ஒரு ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் அப்பாச்சின்னு சொல்லிட்டு நமக்கு வருங்க. ஆனால் அந்த பேஜே வரல. இப்போ எனக்கு பிளாங்காக நிற்குது. கொஞ்ச நேரத்தில் எரர் மெசேஜும் அடிச்சிடும். தட் என்னால் இதை ஓப்பன் பண்ண முடியல, இந்த மாதிரி சைட் கேன் பி ரீச் டூ லாங் டு ரெஸ்பாண்ட்னு எரர் மெசேஜும் வந்துருச்சுங்க. ஸோ நவ் ஐம் ஃபேஸிங் அன் இஷ்யூ, வெப்சைட் இஸ் நாட் லோடிங். அப்போது ஹவு டு ஐ ரெக்டிஃபை திஸ், ஹவு டு ஐ ஃபிக்ஸ் திஸ்? ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு மிஸ்டேக் வேணும்னே பண்ணிடணும். ஸோ இஃப் யூ ரிமெம்பர் நவ், ஸோ சப்போஸ் அந்த மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு இஃப் யூ ரிமெம்பர்னா, ஸோ பாஸ் திஸ் வீடியோ, புட் இட் இன் த கமெண்ட் ஸோ தட் ஐ நோ யூ ஆர் ரிமெம்பரிங் தட். அப்படி இல்லைனா யூ கேன் வாட்ச் திஸ் அண்ட் சி வாட் வி டிட் அட் த பிகினிங். நான் வேணும்னு என்ன பண்ணேன், என்னோட செக்யூரிட்டி குரூப்பில் நான் ஹெச்டிடிபின்றதை ஓப்பன் பண்ணவே இல்லைங்க. ஓப்பன் பண்ணதுனால தான் எனக்கு இது ஒர்க் ஆகலை. அப்போ நம்ம இந்த செக்யூரிட்டி குரூப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம எடிட் பண்ண போகிறோம். அப்போ செக்யூரிட்டி குரூப்னு சைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கும். அதை நான் ஒரு புது டேப்பில் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த செக்யூரிட்டி குரூப்பில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ். ஸோ நான் இன்றைக்கி லைனக்ஸ் செக்யூரிட்டி குரூப்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணது இருக்கும். ஸோ அப்போ இந்த லைனக்ஸ் செக்யூரிட்டி குரூப் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 22 மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் எடிட் இன்பவுண்ட் ரூல், ஆட் அ நியூ ரூல், HTTP எனிவேர் ஃப்ரம் த வேர்ல்டு, யாருனாலும் அக்சஸ் பண்ணலாம். சேவ் த ரூல் கொடுத்தாச்சு. இப்போ நான் புதுசாக ரூல் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு என்னோட EC2 மெஷினில் போய் இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் சரி, இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு மேலே கிளிக் பண்ணனா நீங்களே பார்க்கலாம் 18 ஆட் ஆகிடுச்சு. அப்போ மீனிங் இப்போ நான் என்னோட ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணனா நீங்களே பாருங்கள். So now I'm refreshing this page. One second guys. அதை க்ளோஸ் பண்ணிட்டு
ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு ஐபி எடுப்போம். ஏன்னா அந்த கேட்சி ப்ரௌசர் கேட்சியில் ஸ்டோர் ஆயிருக்கும். HTTP IP is correct. Linux machine. Okay. It's called securityயும் கரெக்டான செக்யூரிட்டி குரூப் தானே, ஐடி everyone from the world. நமக்கு இந்த ரூல் இஸ் ஆல்சோ கரெக்ட், லைனக்ஸ் மிஷின் தான், அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரன்னிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன். எதனால் ஒர்க் ஆகலை? ஸோ லெட் அஸ் கோ அண்ட் செக் அவுட். நம்ம எப்படி நான் விண்டோஸில் சி ட்ரைவில் init pub www ரூட்னு டேரக்டரி கொடுத்தோம், அதே மாதிரியே cd var www html. ஓகே, ஹோம் பேஜ் கிடையாது, இப்போ எந்த விதமான பேஜுமே இல்லை போல். நார்மலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணால் there will be a home page. மேபி அது உபுண்டு மெஷினில் there will be a home page போல். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த var www html-குள்ளே போயிட்டு எல்எஸ் கமாண்ட் கொடுத்தனா எந்த விதமான ஃபைல்ஸுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபைலை வைப்போம். vi ஒரு index.html ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ viன்றது ஒரு விம் எடிட்டர், அதை நான் vi index.html ஃபைல் கொடுத்துட்டு இப்போ நான் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஐன்னு கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் இன்சர்ட் மோடுன்னு வரும். இன்சர்ட்னு வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், என்னோட டெஸ்க்டாப்பில் இல்லை என்னோட விஸ்வல் ஸ்டுடியோ கோடில் இங்கே கோட் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே காப்பி Ctrl+C. இங்கே வந்து மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆயிடும். இப்போ சேவ் அண்ட் குவிட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எல்எஸ் கொடுத்தனா எனக்கு ஒரு ஃபைல் index.htmlன்ற ஃபைல் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ யூ ஹேவ் அ செகண்ட் ப்ரௌசர், நோ, காப்பி திஸ் ஐபி, ஓப்பன் இன் அ நியூ டேப், ஹிட் இட் அண்ட் யூ வில் பி கெட்டிங் தட் வெப் பேஜ். நம்ம இப்போ போட்ட வெப் பேஜ்ன்றது நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். can't make a connection, refuse to connect. So everything is good. Proxy, firewall எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. ரூட் யூஸராக தான் இருக்கும். ஃபைல் பெர்மிஷன்ஸும் கரெக்ட். அண்ட் நம்ம கரெக்டான செக்யூரிட்டி குரூப் தானே மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸ்டிக் ஐபி, availability zones, செக்யூரிட்டி குரூப்பும் டிசிபி தான், லினக்ஸ் செக்யூரிட்டி குரூப் தான். 80 and 22, it's everything is fine, but still yeah. இருங்க, மேபி ஐ வில் சேஞ்ச் திஸ் ரூல். அதனால் ஏதாவது 80க்கு பதில் ஆல் போர்ட்டுன்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். அண்ட் எனி ஒன் இந்த வேர்ல்டு தான், ஆல் த போர்ட் நம்பர், எவ்ரி திங் இஸ் ஃபைன். லெட்ஸ் சி ஸ்டில் வாட் இஸ் த இஷ்யூன்னு சொல்லிட்டு. ஸோ லெட் மீ கெட் மை பப்ளிக் ஐபி. இல்லை ப்ரௌசர் எதாவது மாற்றணுமா, லெட்ஸ் சி. நாட் ஒர்க்கிங். Maybe there is a permission issue. Let's see where www html. ஸோ நான் எல்லாருக்குமே பெர்மிஷன்ஸ் நான் ரீட் ரைட் எக்ஸிக்யூட் கொடுத்துட்றேன். ரூட் யூஸராக இன்ஸ்டால் பண்ணனால மேபி இட்ஸ் த்ரோவிங் அன் இஷ்யூவா. Service HTTPD status inactive det. Redirect to start HTTPD status. Okay, starting the Apache server, active runningல இருக்கு. But why normally when we start an application it should be working now, but start பண்ற command நான் கொடுத்த மாதிரி I don't remember. Get this page now.
ஓகே, ஸோ இப்போ எனக்கு பேஜ் வருது. சப்போ but why did it start automatically? I don't remember giving a command to start my Apache service, but maybe I have forgotten it. Since it's a long time. Okay, so what we have to do is, let me give the instruction clearly. So first உங்களோட மெஷின்குள்ளே போனோன்னே yum install httpd-y, அதுக்கடுத்து service httpd start அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருங்க. ஸோ நான் it's been a very long time since I've taken this session, so my mistake தான். ஸோ அப்போ சர்வீஸ் httpd start அப்படின்னு கொடுத்தோன்னு எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு பேஜுன்றதுலோட என்னோட அப்பாச்சி சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆன உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஐம் கெட்டிங் த பேஜ் விச் இஸ் ரன்னிங். அண்ட் நான் வேணும்னே அதை 18 மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் அகெயின் லெட் மீ ரெக்டிஃபை திஸ். ஏன்னா செக்யூரிட்டி குரூப் இஷ்யூ 100% கிடையாது. லெட் மீ delete the rule. 22 மட்டும்தான் இருக்குது சேவ் ரூல். இப்போ என்னோட EC2 நான் பேக் போயிடுறேன். நவ் லெட் மீ ஹிட் த ஐபி அட்ரஸ் அகெயின். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒர்க் ஆகாது. அகெயின் அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் எரர் அடிக்கும். அப்பாச்சி சர்வீஸ் ஸ்டார்ட்லேயே இருந்தாலும் சரி. ஸ்க்ரீன் கிளியர் சர்வீஸ் httpd ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்தனா ஆக்டிவ் அண்ட் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ ஆக்டிவ் அண்ட் ரன்னிங்கில் இருந்தாலுமே எனக்கு அவுட்புட் வராதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹிட் பண்ணாலுமே சரி எனக்கு லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. ஸோ அப்போது நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் ப்ரௌசரில் ஹிட் பண்ணாலுமே இட் won't be ஒர்க்கிங். அப்போ நம்ம போயிட்டு செக்யூரிட்டி குரூப் நம்ம என்ன பண்ணோம்னா, ஐ ஹாவ் டு மேனுவலி ஓப்பன் இட். ஸோ லைனக்ஸ் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு நான் எடிட் இன்பவுண்ட் ரூலு ஹெச்டிடிபின்ற ரூல் ஆட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு வெப்சைட்டு ஹோஸ்ட் ஆகும். ஸோ இப்போது ஆஸ் யூஷுவல் இஃப் ஐ கெட் பேக், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகி எனக்கு டக்குன்னு உடனே இட்ஸ் ஒர்க்கிங்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அப்போ நவ் 18 போர்ட் நம்பர் இஸ் ரெக்வயர்ட் டு ஹோஸ்ட் அ வெப்சைட். நம்ம போத் விண்டோஸ்லையும் சரி லைனக்ஸ்லையும் சரி நம்ம ஒரு வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் சேம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ வில் பி I'll be holding here. அண்ட் நம்ம WinSCPன்ற ஒரு டாபிக் மூலியமாக எப்படி நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், வில் ஆல்சோ லேர்ன் தட் ஆஸ் வெல். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு நம்ம நெட்டில் போயிட்டு WinSCP அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணுவோம். SCP அண்ட் எனக்கு அஃபிஷியலாக WinSCP டவுன்லோட் பண்ணுற ஒரு வெப்சைட் இருக்கும். இதில் டவுன்லோட் WinSCPன்னு கொடுத்தீங்கனாலே இட் ஷுட் பி டவுன்லோட். என்கிட்ட ஆல்ரெடி WinSCP இருக்குன்னு நினைக்கிறேன். WinSCP என்கிட்ட இல்லை. அப்போது லெட் மீ இன்ஸ்டால் திஸ். ஸோ லெட் மீ டபுள் கிளிக் install for all users, yes, accept, next install. WinSCP install ஆயிடுச்சுங்க, finish. ஸோ இப்போ எனக்கு WinSCPன்ற பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன சொல்லுதுன்னா, WinSCPன்றது விண்டோஸ் டு லைனக்ஸ் மெஷின் நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வாட் ஐல் டு இஸ், என்னோட விண்டோஸ் மெஷினில் நான் இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கேன்னா வேர் www.html இருக்குங்க. ஸோ அப்போது நான் கரண்ட்டாக இந்த லொக்கேஷன் பாத்தில் இருக்கேன். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, EC2 யூசராக நான் போயிடுறேன். EC2ஓட யூசர் என்னென்னா ஹோம் EC2 யூசர், இதுதான் அவர் இருக்கிற லொக்கேஷன். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட மிஷினோட ஐபி அட்ரஸ், விண்டோஸ் மிஷினோட ஐபி அட்ரஸ் இதுதான், இங்கே பேஸ்ட். யூசர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the user name is going to be EC2-user. பாஸ்வேர்டு நம்மக்கிட்ட பாஸ்வேர்ட் கிடையாது. அட்வான்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன், அதில் ப்ரைவேட் கீ கொடுக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட டவுன்லோட்ஸில் பிபிகே ஃபைலை, இது WinSCP தானே, பட் புட் பிபிகே ஃபைல் தான் அதுவும் கேட்குது. ஓகே ஃபைன். ஸோ பிபிகே ஃபைலை நான் என்ன பண்ணிடுறேன், இதையும் நான் கொடுத்துட்றேன் அண்ட் கிளிக் ஓகே. இப்போ நம்ம யூசர் நேம் ஐபி அட்ரஸ் பிபிகேவே கொடுத்து கிளிக் லாகின். லெட்ஸ் see if it is making the connection, accept. சூப்பர். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஹோம் EC2 யூசருன்ற பாத்தில் எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹோம் EC2 யூசரில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான ஃபைல்ஸுமே கிடையாதுங்க. பாருங்கள், ஹோம் EC2 யூசரில் தான் நான் இருக்கேன். ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, எல்எஸ் கமாண்ட் கொடுத்தாலும் எந்த ஃபைல்ஸுமே இல்லை. நானும் அங்கே தான் இருக்கேன், இங்கே எந்த ஃபைலும் இல்லைன்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட டவுன்லோட்ஸில் ஃப்ரீ வெப்சைட் டெம்ப்ளேட்ஸில் இங்கே சில ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன்னா ஓகே. ஸோ ஒன்று எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு என்னோடய ஹோம் EC2 யூசர்ன்ற பாத்துக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருங்க.
ஓகே, சூப்பர். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ என்னோட புட்டியில் போயிட்டு இப்போ நான் அதே எல்எஸ் கமாண்ட் கொடுத்தா நீங்களே பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஆனால் இப்போது எனக்கு எல்லாமே எனக்கு இங்கே வந்துருச்சு. சப்போ நாம் என்ன பண்ணுறேன்னா கரண்ட்டாக இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்னோட வேர் WHTMLக்கு நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ லெட் மீ கிளியர் மை ஸ்க்ரீன். சிஆர் எல்எஸ் கமாண்ட் கொடுத்தா என்கிட்ட எல்லா ஃபைல்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ நான் மறுபடியும் சூடோ ஸ்விட்ச் யூசர் -ரூட்டுன்னு நான் மாறிடுறேன். ரூட் யூசர் ஆகிட்டேன். EC2 யூசருக்கு ஒரு ஹோம் பாத் வேறு, ரூட் யூசருக்கு ஹோம் பாத் வேறு. நான் ரூட் யூசரோட ஹோம் பாத் பார்த்தீங்கன்னா ரூட், ஆனால் இதுவே EC2 யூசரோட ஹோம் பாத் பார்த்தீங்கன்னா ஹோம் EC2 யூசர். இந்த மாதிரி யூசருக்கு ஏற்ற மாதிரி ஹோம் பாத்தும் மாறும். ஸோ இது கொஞ்சம் பெர்மிஷன் இஷ்யூஸ் தான், ரொம்ப சிம்பிள். நம்ம ரூட் யூசராக மாறிடுவோம், ஏன்னா அவருக்கு தான் எல்லா பர்மிஷன் இருக்காங்க, அட்மின் மாதிரி. நான் என்ன பண்ணுறேன்னா ரூட் யூசராக மாறிட்டேன். காப்பி, எனக்கு ஹோம் EC2 யூசரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே எனக்கு என்ன பண்ணிருன்னா வேர் WHTMLக்கு காப்பி பண்ணிடு. ஆனால் வேர் WHTML நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆல்ரெடி ஒரு index.html ஃபைல் இருக்குது. அப்போ அதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட் மீ ரன் த கமாண்ட் அகைன். காப்பி சிபி என்னன்னா என்னோட ஹோம் EC2 யூசர் பாத்தில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே எனக்கு /var www.html பாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஸோ அப்போ ஒமிட்டிங் த டேரக்டரின்னு வருது. ஸோ அப்போ டேரக்டரிஸ்லாம் இருக்கா. அப்போது ஸோ இப்போ நம்ம இஃப் யூ டோன்ட் நோ வாட் இஸ் காப்பி கமாண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஸோ கேன் கோ அண்ட் சிம்ப்ளி ரெஃபர். ஸோ சிபி கமாண்ட் லைனக்ஸ் இப்படின்னு சர்ச் பண்ணாலே மேனுவல்னு இருக்குங்க, MAN இருங்க, மேன் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். மேன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேனுவல். அப்போ சிபி லைனக்ஸ் மேனுவல் பேஜ் அப்படின்னா உங்களுக்கு இந்த மேனுவல்ன்றது என்னென்னா இந்த கமாண்டோட ஆல் த இன்ஃபர்மேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர்ஸு, ஐஇ, லிங்க்கு, இன்ட்ராக்டிவ்னு சொல்லிட்டு இங்கே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அப்போது நான் இங்கே -R இல்லை R ரிகர்சிவ் கொடுத்தேன்னா டேரக்டரியும் சேர்த்து காப்பி ஆயிருமா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்பி கமாண்டோட -Rன்னு நான் பாஸ் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஓவர் ரைட். எஸ் 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 ஓகே டன். ஆல்ரெடி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, மறுபடியும் நான் காப்பி பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதனால் ஓவர் ரைட் பண்ணணுமான்னு கேட்டுச்சு. எஸ் பண்ணிடு. இப்போ நம்ம கரண்ட்டாக எங்கே இருக்கோம், வேர் WHTML தான் இருக்கும். எல்எஸ் கமாண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் த ஃபைல்ஸ் ஃபோல்டரோட வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா என்னோட ப்ரௌசரில் போயிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் நீங்களே பார்க்கலாம் நான் எப்படி விண்டோஸில் இந்த பேஜை கொண்டு வந்தேனோ அதே மாதிரி லைனக்ஸ்லேயும் நான் கொண்டு வந்துட்டேன். விண்டோஸில் ரொம்ப ரொம்ப ஈஸி, IIS இன்ஸ்டால் பண்ணோம், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், ஒர்க் ஆயிடுச்சு. ஆனால் லைனக்ஸில் இட் வாஸ் பிட் டிஃபிகல்ட். அது டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், அது எப்படி சொல்லலாம்னா ஐ வுட் சே திஸ் ஆஸ் நம்ம லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் குவிக்காக லெட் மீ ரிவைஸ் ஆஸ் வெல். ஸோ இப்போ லைனக்ஸ்ட்டு நம்ம 80 போர்ட் நம்பர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு புட்டி வழியாக லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு வெரி சிம்பிள் கமாண்ட் install HTTPD சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட். அடுத்து நீங்கள் வேர் www.html இதுதான் பாத். இந்த பாத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அவுட்புட்டில் உங்களுக்கு ஒரு பேஜ் ஹோம் பேஜ் வந்துடுங்க. இப்போ நான் இல்லை எனக்கு ஒரு கஸ்டம் பேஜ் வேணும் அப்படின்னா விண்டோஸ் டு லைனக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு WinSCPன்னு யூஸ் பண்ணோம். அந்த WinSCP மூலியமாக ஐ ட்ரான்ஸ்ஃபர்ட் மை கண்டென்ட் டு த லைனக்ஸ் மிஷின். ஸோ அங்கே நான் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா ஹோம் EC2 யூசரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அங்கேருந்து சிபி கமாண்ட் போட்டு இங்கே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு அப்படின்னா ரிகர்சிவாக ஃபோல்டர்ஸோடு சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுன்னு கொடுத்து இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன், எனக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ வித் திஸ் யூ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஹவு டு ஹோஸ்ட் அ வெப்சைட் ஆன் போத் விண்டோஸ் அண்ட் லைனக்ஸ். ஸோ நவ் லெட் அஸ் wrap this up. இதோட நம்ம என்ன பண்ணிக்கோன்னா லெட்ஸ் wrap up. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் there will be an advanced same நம்ம EC2லேயே we will be learning volumes பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் we will learn in a separate video for the day. So let's hold still now and let me catch you on a separate video. Thanks for watching till the end. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக we have learned எப்படி ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது. நம்ம இன்டர்நெட்லேருந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் கோடை டவுன்லோட் பண்ணி HTML CSS கோட் டவுன்லோட் பண்ணி நம்ம போத் Apache சர்வர்லையும் அண்ட் நம்மளோட விண்டோஸில் IIS சர்வர்லையும் நம்ம என்ன பண்ணோம்னா we have hosted it அண்ட் ஒரு பப்ளிக் ஐபியில் எப்படி நம்ம ஹிட் பண்ணி போர்ட் நம்பரில் எப்படி நம்ம அவுட்புட் பார்க்குறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம்.
So now you have understood how a website really works, but இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். இன்ட்ரொடக்ஷன் இன் த சென்ஸ் ஒரு ரியல் டைமில் நம்ம ஐபி அட்ரஸ் ஹிட் பண்ணி நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ வில் பி யூஸிங் அ டொமைன் நேம் விச் இஸ் mithran.com, abc.com, google.comன்ற மாதிரி ஒரு டொமைன் நேம் யூஸ் பண்ணும். இது எல்லாமே நம்ம ஃபர்தர் வீடியோஸில் இந்த ஃபியூச்சர் we will learn how to purchase a domain name, how to set a load balancer, how to make my website on encrypted traffic. So in the many tips and tricks எல்லாமே we'll be learning in the future videos. So make sure you are subscribing for those content as well. And நம்ம இப்போ we are still covering different aspects like cloud series-um போயிட்டு இருக்கு. Same, I also have a Python series, Linux series, and in the future I'm also going to put DevOps videos also. So இது எல்லாமே நம்ம we are covering it as a free part of the topics, like free in the sense நீங்க whatever you are watching on YouTube is completely free. So advertisements மூலமாக will be generated with revenues and you will watch it for free. But I'm also planning to make like very, very advanced topics like serverless architectures, microservice architectures, EKS, Lambda, and as well as complete Kubernetes advanced concepts. So those are not for everyday people. ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க, இட்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் வரணும்னா ஐ ஆம் பிளானிங் டு create a paid courses. So I'll be put those links here as well. So it's still in the development phase, but if you're watching this video after a very long time now, so definitely the course will be ready. You can see the description to check out the course, and happy learning. So thanks for watching till the end, and I'll catch you on the next video.